ஆமென். ஆண்டவர் நல்லவர். அதே பிரசனத்தில் எங்கேயுமே அந்த பிரசனத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும். 1ஆம் வசனத்தை வேகமாக வாசிப்போம். புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து போதும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட கருப்பொருளும் அதுதான், உன்னதமான அழைப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும், நீங்கள் முழு நேரமாக ஆண்டுடைய ஊழியத்தை செய்யலாம், பகுதி நேரமாக செய்யலாம். வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் அதிகமாய் நீங்கள் வந்திருப்பதினால் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். முழு நேர பணியாளர்களுக்காய் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் தன் இதயத்தை ஆவியிலே காண்பித்தார். மிகவும் அவருடைய மகிழ்ச்சியை பார்க்க முடிந்தது. எத்தனையோ வாலிபர்கள் இடறி போகிற இந்த காலகட்டங்களில் இவ்வளவு வாலிபர்கள், இவ்வளவு ஊழியர்கள் 3 நாட்கள் ஒதுக்கி தேவ சமூகத்தில் வந்திருப்பது பரலோகத்துக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களாலே தூசிக்கப்படுகிறேன், உங்களாலே நான் மகிமைப்படுகிறேன். ஆண்டவர் நம் நிமித்தமும் அநேக நாட்கள் தூசிக்கப்பட்டது உண்டு. எத்தனை பேரை ஒத்துக்கிறீங்க? நம்ம நிமித்தமும் ஆண்டவர், சொல்லுங்க வாயை திறந்து. தமிழ் எல்லாருக்கும் தமிழ் மனசிலாவோ? தமிழ் அறியோ? தமிழா இல்லை கர்நாடிக்கா? தமிழ். பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் நல்லவர். அப்போது நம்மளால் ஆண்டவர் நிறைய நேரங்களில் தூசிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் தூசிக்கப்பட்ட நம்ம நிமித்தம் இன்னைக்கு அவர் மகிமைப்படுகிறார். நீங்கள் என்னென்ன முழு நேரமாக இல்லை பகுதி நேரமாக இருந்தவங்க என்ன காரியங்களை நினைத்து இந்த முகாமுக்கு வந்தீங்கன்னு தெரியலை. அது ஒவ்வொரு ஏதாவது ஒரு யாராவது கூப்பிட்ருக்கலாம், இல்லை கட்டாயப்படுத்திருக்கலாம், இல்லை நோட்டீஸ் பார்த்துருக்கலாம், இல்லை நம்மை கூர்மையாக்குவதற்கு நீங்கள் வந்திருக்கலாம், இல்லை அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும், ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கணும், ஆண்டவர் எப்படியாவது இந்த உலகத்தில் ஜெயிக்க வைக்கணும், ஆண்டவர் இந்த உலகத்தில் நிரூபிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு திட்டத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் ஒருவேளை சாதாரணமான நினைவுகளோடு வந்திருப்பீங்கன்னா, சரி சும்மா போய் பார்ப்போமே அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் இந்த 3 நாளில் உங்களை மகிமையாக உருவாக்குவார். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ நினைவுகளில் வந்திருக்கலாம், ஏதோ நடத்துகிறாங்க போல். ஆனால் இயேசுவின் நாமத்தில் பகுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 3ஆவது நாள் நடக்க போகிறது. இப்போ சொல்கிறேன், பகுதி நேரமாக வந்திருக்கிறவர்கள் பிரதர் ஜோம் பண்ண மாதிரி முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க. எல்லாரும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தேவனால் இந்த 3 நாட்கள் உருவாக்கப்பட போகிறவங்க இங்கே வந்து சொல்லாலும் சொல்லுவாங்க, நான் ஃபுல் டைமாக வரப்போகிறேன். ஏன்னா தேவன் தன் இருதயத்தை மகிமையாக அவர் வெளிப்படுத்த போகிறார். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பு எல்லாருக்கும் கிடைத்து விட போகிறது இல்லை. இன்றைக்கு எல்லாருமே ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கிறாங்களான்னு சொன்னால் இல்லை. ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரையும் ஆண்டவர் அழைக்கவில்லை. புதிய ஏற்பாட்டு சவுல் வாழ்ந்த நாட்களிலே அநேகர் சபையை துன்பப்படுத்தினது உண்டு. ஆனாலும் இந்த ஸ்தேவானுடைய மரணம் ஒரு சவுலை பவுலாக மாற பண்ணுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி, ஆண்டவருக்காக தன்னையே விலைக்கிரயமாய் கொடுத்த ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாய் இருந்த அந்த ஸ்தேவான் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் முழு பிரசங்கத்தையும் பண்ணுகிறார். அந்த முழு பிரசங்கத்தும் எப்போ பண்ணப்படுகிறது? அவருக்கு மைக்கு கொடுக்கப்படவில்லை, வால் போஸ்ட் அடிக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவனை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மூர்க்க வெறி கொண்டு அவனை கல் எறிவதற்காக பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் முழு பிரசங்கத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்தேவான். இந்த ஸ்தேவானுக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் மீது விசேஷித்த இந்த அப்போஸ்தலர்கள் மீது சபை ஒரு குற்றத்தை சாட்டுகிறது. நீங்கள் சரியாக வருகிற ஜனங்களை விசாரிக்கவில்லை என்று சொன்னபோது சொல்லுகிறார்கள், நாங்கள் போதிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருப்போமே தவிர எங்களுக்கு இது வேலை அல்ல. நீங்கள் 7 பேரை விசுவாசமும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறவர்களை 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அந்த 7 பேரில் ஒருவன் தான் இந்த
ஸ்தேவான், சொல்லுங்க ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் பார்ப்பதற்கு பிரைஸ் தி லார்ட் அப்போஸ்தலர்களை போல காட்சி கொடுக்காவிட்டாலும், அப்போஸ்தலர்களை போல ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பலிபீடம் கிடைக்காவிட்டாலும், அவர்களை போல கனம் கிடைக்காவிட்டாலும், இந்த ஸ்தேவான் அப்போஸ்தலர்கள் நடத்துகிற அந்த சபையிலே உருவாக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. இந்த அப்போஸ்தலனுடைய, இந்த ஸ்தேவானுடைய பார்வை எப்போதும் அப்போஸ்தலர்கள் மேலேயே அல்லது போதகர் மேலேயே, தங்களை நடத்துகிற அந்த தேவ மனிதர்கள் மேலேயே இருந்தது. அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள், எப்படி வேதம் வாசிக்கிறார்கள், எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறார்கள், எவ்வளவு உண்மையாய் இருக்கிறார்கள், எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறார்கள் என்று ஸ்தேவானுடைய கண்கள் அவர்களை நடத்தின தேவ மனுஷர்கள் மேலேயே இருந்தது. இந்த ஸ்தேவானை உருவாக்கின பிற்பாடு, தேர்ந்தெடுத்த பிற்பாடு, அந்த மனிதனுக்குள் அவ்வளவு வேத அறிவுகளை அவன் புகுத்தி வைத்துக் கொண்டே இருந்திருக்கிறான். அவனை பார்ப்பதற்கு ஒருவேளை பந்தி விசாரிப்பு பண்ணும்போது ஸ்தேவானை பற்றி அநேகருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பாடு வரும்போது, ஒரு நிந்தை வரும்போது, ஒரு அவமானம் வரும்போது, மரணம் வருகிற நேரத்தில் கூட அந்த மனிதன் பிரசங்கம் பண்ணிவிட்டு தான் செத்து போனான். மரணம் என்பது சாதாரணமானதல்ல. மூர்க்க வெறி கொண்டு கற்களை எடுத்து அவன் மேலே உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எறியப்பட்டிருந்தது. வேதம் சொல்கிறது, சாக போகிற நேரத்தில் கூட ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு எரிந்து கொண்டவர்களை மன்னித்து ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்காய் ஜெபம் பண்ணி அவன் நித்திரை அடைந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்போது அந்த மனிதனுக்குள்ள விசேஷித்த ஒரு அழைப்பு இருந்தது, உன்னதமான அழைப்பு இருந்தது. ஆமென். அந்த ஸ்தேவான் வாழ்ந்த நாட்களில் நிறைய பேர் அன்னைக்கு சபைக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவருடைய கண்கள் இந்த 7 பேர் மேலே மாத்திரம் இருக்கிறது. இந்த 7 பேரை குறித்து பரலோகம் முன் குறித்திருந்தது. நீங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த உலகத்தில், இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் உங்கள் சபைக்குள்ளே இருந்திருக்கலாம், உங்கள் மாவட்டத்துக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனா பரலோகம் உங்களை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இந்த மாதாபுரம் பக்கத்தில் தான் என்னுடைய சொந்த ஊர் கடையம். இந்த ஊரில் நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டதாரிகள், அழகானவர்கள், பேச்சு திறமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் படிக்காத, எந்த விதமான வேத அறிவு இல்லாத, ஸ்தோத்திரம் மனிதன் என்று சொல்லப்படுவதற்கு கூட தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையிலே நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக வேண்டியிருந்த என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் அவருடைய பிள்ளையாக என்னை தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இதே பகுதியில் இங்கே இருக்கிற நிறைய மாவட்டங்கள்லேருந்து மக்கள் வந்திருக்கீங்க. இந்த நிறைய மாவட்டங்களில் நிறைய நாட்கள் நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருக்கும் போது நான் சோத்திரம் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இருக்கிற பிரபலமான ரவுடிகளோடு என்னுடைய 18வது வயதிலே பழக்கம் ஏற்பட்டு அவர்கள் கூட நண்பனாக மாறி, அவர்களுக்கு ஒரு தோழனாக மாறி, அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்து பல கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு, குற்ற வழக்கிலே கைது செய்யப்பட்டு, பல வழக்குகளே இந்த ஊரில் இருக்கிற காவல் நிலையங்களில் என் பேரில் பல வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. எனக்கென்று எங்களுடைய நண்பர்களுக்காக, எனக்காக பல வழக்குகள் நாங்கள் சந்தித்த இந்த காவல் நிலையத்தில் இன்றைக்கும் அதே வழக்குகள் முடிவடைந்தாலும் எங்களை காவல்துறை அதிகாரிகளும் சிஐடி அதிகாரிகளும் இன்றைக்கும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் பல கொலைகள் நடப்பதற்கு, பல ஸ்தோத்திரம் ஜாதி கொலைகள் நடப்பதற்கு, பாம் வீசி நடுரோட்டில் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு என் நண்பர்களும், என் தோழர்களும், என் அண்ணன்மார்களும் சம்பந்தப்பட்டிருந்தபடியினாலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய நண்பர்கள், ஜாதி தலைவர்கள், ரவுடிகள் பரம்பி இருக்கிறபடியினாலே அவர்கள் இருக்கிறதுனால ஒரு தைரியத்தோடு, ஒரு பெருமையோடு, ஒரு ஸ்தோத்திரம் எவரையும் மதிக்காதவனாக வாழ்ந்து வந்தேன். என்னுடைய 18வது வயதில் ஆரம்பித்தது 26 வயது வரைக்கும் அதிகமான வழக்குகள் தொடரப்பட்டது. பாவம் செய்தேன், துக்கம், அநேகருக்கு துக்கத்தை வருவித்தேன். வாழ்வதற்கு கூட தகுதியே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா நான் செய்த பாவத்தை எங்கள் அப்பா அம்மா கேள்விப்பட்டாங்கன்னா சொந்த பிள்ளையாக கூட என்ன செய்ய முடியாது, என்ன ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவ்வளவு அருவருப்பான காரியம். பைபிள் சொல்லுகிறது, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான். என் நண்பர்கள் பல பேர் நடுரோட்டில் அனாதைப்படமாய் செத்து போனார்கள் பிரதர்,
சிஸ்டர், ஆனால் நானும் அனாதை பிணமாய் செத்து போக வேண்டியிருந்த என்னை, ஆயுள் தண்டனை கைதியாக மாற வேண்டியிருந்த என்னை, கொலை வழக்கில் இருந்து, ஒரு மனிதனுடைய வயிற்றை கிழித்து குடலை எல்லாம் வெளியெடுத்த வழக்கில் இருந்து, கிட்டத்தட்ட 302, 304, 306, பல வழக்கில் இருந்து நான் விடுதலையாக கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். இப்போ பெண்கள் இந்த முடி அழகாக கூந்தல் வளர்த்து போட்டது மாதிரி கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்பதே இப்போ பங் என்று சொல்லுகிறார்களே, இந்த பங்கை நாங்கள் 28 ஆண்டுகளுக்கு முன்பதாக வளர்த்தவர்கள். இப்பொழுது இருக்கிற தம்பிமார்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் பிரபலமாகிவிட்டது. நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அருவாவும் பட்டாக்கத்தையும் வைப்பதற்காகவே ஜீன்ஸ் பேண்டை நாங்கள் போட்டு பழகினவர்கள். ஆமாம், செடியில் தொட்டியில் எல்லா பக்கமும் செடி தான் இருக்கும். ஆனால் எங்கள் பகுதியில் எல்லாம் நிறைய வீட்டில் பாம்பு இருக்கும். ஒரு பாம்பு அடிச்சிட்டோன்னா 5 கிலோமீட்டர் முடிஞ்சதும். என் கூட 80 நண்பர்கள் இருப்பார்கள். 80 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 8 கொலை 10 கொலை பண்ணவங்க. வாழைக்கொலை இல்லை, மர்டர் கேஸில் நிறைய மட்ட கேஸ். ஆனால் அந்த கேஸில் சாக வேண்டி இருந்த என்னதான், எதற்கும் பயப்படாதவன், எதற்கும் துணிந்தவன். அந்த நாட்கள் அசுத்தாவி எனக்குள் ஜாதி வெறியினாலும் கொலை வெறியினால் இருந்ததினால் தனிமையாக 20 பேரை தனியாக சமாளிக்கிற வேகம் கொண்டவன். ஆனால் கிறிஸ்து இயேசு என்னை பிடித்து கொண்டார் அவருடைய பணிக்காக. அல்லேலூயா. என்னோடு இருந்த பல நண்பர்கள் செத்து போனார்கள். நானும் சாவதற்கு ஏதுவானவனாயிருந்தேன். ஆனால் அதே பைபிள் சொல்லுகிறது, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். இரக்கமா கிருபையா உங்கள் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தை கொடுப்பதற்கு எவ்வளவேனும் தகுதியற்ற என்னை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை தகுதிப்படுத்திற்று. அவருடைய தேவ கிருபை என்னை சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. ஆண்டவர் 2007ஆம் ஆண்டு முழு நேரமாக என்னை ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்தார். எல்லா வழக்கிலிருந்தும் விடுதலை கொடுத்து என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது உங்களை மாதிரி ஒரு முகாம் எனக்கு வைக்கப்படவில்லை. உங்களை மாதிரி எனக்கு எந்த விதமான சேரில் உட்கார வைத்து என்னை யாரும் கனப்படுத்தவும் இல்லை, எனக்கு யாரும் செய்தி கொடுக்கவும் இல்லை. ஜெயிலிருந்து நேரடியாக வந்தபோது எப்படி இருக்கும், எனக்கு யாரும் என்ன செய்யலை, சொல்லி தரல. பைபிளை பற்றி தெரியும், அம்மா எனக்கு பைபிள் சொல்லி தந்திருக்காங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் தெரியும், மூழ்கி ஞானஸ்தானம் என்னன்னு தெரியும். ஆனால் அதை குறித்த புரிதல் இல்லை, பொறுமை கிடையாது, அன்பு தெரியாது, பேச தெரியாது, அடிக்க மட்டும்தான் தெரியும். ஆமாம், வெட்டுறதுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அது உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட அன்பாக பேச எனக்கு தெரியாது. அப்படிப்பட்டவனை ஊழியத்தை கொண்டு விட்டால் என்னாகும், பைபிள் மட்டும் நீங்கள் படிக்கலை அப்படின்னா உச்ச கோபம் வரும்ல. சொல்லுங்கள், நீங்கள் பிரசங்க நேரம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வரும்ல கோபம். இப்போ இல்லை, அப்போது நம்மளே நம்புகிறார் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத என்னை நம்பி ஊழியத்துக்கு கூப்பிட்டு பின்மாறி மலை ஊழியம் என்கிற ஊழியத்தை ஸ்க்ரீனில் நான் என்ன ஜெபம் பண்ணேனோ, எப்படி ஜெபம் பண்ணேனோ, நான் சொன்னேன், என்னை கூப்பிட்டீங்க, வழக்கில் எல்லாம் விடுதலை கொடுக்கணும்னு நான் கெஞ்சி அழுதேன். 14 வருஷம் ஜெயிலில் இருக்கவே முடியாது பிரதர். ஜெயில் மிகவும் கொடுமையானது. எத்தனை பேர் ஜெயிலுக்கு போன அனுபவம் இருக்குது? ஸ்கூலுக்கு போனீங்களான்னு கேட்கல, ஜெயிலுக்கு. ஜெயில் பார்த்ததே இல்லையா? ஜெயில் தெரியுமா? தெரியும். உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, நீங்கள் அமெரிக்காலேருந்து வந்ததுனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த ஜெயிலில் பயங்கரமான கொடுமை நடக்கும். 3 மாதத்துக்கு மேலே 90 நாட்கள் உள்ளே இருக்கலாம். அதுக்கு பிறகு சாமியில் வெளியே வரலாம். ஆனால் 90 நாட்கள் கூட ஜெயிலில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கொடுமை நடக்கும் உள்ள. நம்மளை மாதிரி தெரிஞ்சவங்க, பிரபலமானவங்க, 4 கேஸ் 10 கேஸ் வச்சுருந்தவங்க உள்ளே போனால் தப்பிக்கலாம். சாதாரணமான சிங்கிள் கேஸ் எடுத்துகிட்டு போனவங்க உள்ளே என்ன செய்ய முடியாது. அங்கே போய் மாவாட்டை தான் செய்யணும், அங்கே போய் துணி துவைக்கணும், அங்கே கால் அமைக்கி விடணும், கையமைக்கி விடணும். இங்கே தாதாவாக இருப்பான், அங்கே வந்து எங்களுக்கு கால் அமைக்கி விட்டுருப்பான். ஆனால் ஜெயில் 14 வருஷம் யாராலும் இருக்கவே முடியாது. என் கூட சேர்ந்த என் நண்பன் இன்றைக்கி அவனுக்கு 18வது வருஷம் முடியுது, ஜெயிலில் இருக்கிறான். அவனுக்கு இன்னும் 8 வருஷம் இருக்குது. 18 வருஷம் ஜெயிலில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை. 2 ஆயுள் தண்டனையில் உள்ளே இருக்கிறான். அப்போ நினச்சி பார்க்குறேன், நம்ம மேலேயும் தேவ திட்டம் இல்லைன்னா, நம்ம மேலேயும் என் மேலேயும் உன்னத அழைப்பு இல்லாமல் இருந்திருந்தா நான் இல்லாமலே போயிருப்பேன். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கர்த்தர் வச்சுருக்கிறாருன்னா காரணம் நம் படிப்பல்ல, நம்முடைய பிரசங்கம் அல்ல, அழகு அல்ல, வசதி அல்ல, கிருபை. நம்ம மேலே வைக்கப்பட்ட தயவு, நம்ம மேலே வைக்கப்பட்ட உன்னதமான அழைப்பு. இந்த அழைப்பு வெட்கப்படுத்தாது, இந்த அழைப்பு கைவிடாது,
இந்த அழைப்பு ஒரு நாளும் நிற்கதியாய் விடவே விடாது. ஹல்லேலூயா. உலக மக்கள் பணம் இருந்தா, படிப்பு இருந்தா, ஆஸ்தி இருந்தா தப்பிச்செல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. ஆனால் அழைக்கப்பட்ட நமக்கு இந்த உன்னதமான அழைப்பு நம்ம கூட இருந்ததுன்னா நம்ம எங்கே போனாலும் பழைச்சிடலாம். ஹல்லேலூயா. இந்த அழைப்பு தான் பிரதர் 29 மாவட்டங்கள் இன்றைக்கி எங்களை பயன்படுத்துது, வெளிநாடுகளில் பயன்படுத்துது இந்த அழைப்பு தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி 19 ஆண்டுகளாய் முழு நேரமாக ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த அடிமைக்கு, இந்த எளியவனுக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். எந்தெந்த பகுதியில் ரவுடிசம் செய்தேனோ, எந்தெந்த பகுதியில் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவங்கள் செய்தேனோ, எந்த பகுதியில் காவல்துறை அதிகாரிகள், துப்பாக்கி ஏந்திய காவல்துறை அதிகாரிகள் என்னை பாதுகாப்போடு அழைத்து சென்றார்களோ அந்த பகுதியிலெல்லாம் இன்றைக்கு அநேக சபைகளை உருவாக்குவதற்கு, அநேக சபைகளை ஊக்கப்படுத்துவதற்கு, அநேக வாலிபர்களை உருவாக்குவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். 150 கிராமத்திற்கு மேலாக இந்த பகுதியில் ராஜாவின் ஊழியத்தை செய்ய கிருபை செய்கிறார். எனக்கு விவரம் தெரிந்து ஸ்தோத்திரம் ஒரு 13,000 வாலிப தங்கச்சிமார்களை ஏசப்பாக்குள்ளே நடத்தி ஒரு 600 பேருக்கு மூழ்கி ஞானஸ்தானம் கொடுப்ப கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். 19 ஆண்டுகளில் எண்ணற்ற சிறுவர்களை கர்த்தர் பக்கம் நடத்துவதற்கு எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியிலெல்லாம் எங்கள் கால்படாத கிராமமே இருக்காது. நாங்கள் ஜாதிக்காக, கொலைக்காக போன கிராமங்கள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். எதிர்ப்புகள் இருக்கலாம். எல்லாரும் கேட்பாங்க, எப்படி ஒத்தையில் போகிற, தனியாக போகிற, எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும், பழைய எதிரிகள்லாம் இருப்பாங்க, பல காரியங்களாக இருப்பாங்க, இன்றைக்கும் இருக்காங்க. பழையவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஏதாவது பண்ணலான்னு நினச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு அது எனக்கு இன்னும் என் நாலேஜுக்கு அது வரல. ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தடை பண்ணி போடுறது இந்த உன்னதமான அழைப்பு. நமக்குள்ள அந்த உன்னத அழைப்பு இருக்குமானா நம்மை தேவனுக்கு முன்பாக நாம் வெட்கப்படாமல் நிற்கிறதுக்கு இந்த உன்னத அழைப்பு நமக்கு உதவியாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்களை இன்றைக்கு உருவாக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முழு நேரமாய் வந்திருக்கிறவர்கள், பகுதி நேரமாய் வந்திருக்கிற எல்லோரையும் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை நாம் வாசிப்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இந்த உலகத்திலேயே பெரிய வேலை, மதிப்புக்குரிய வேலை, ரொம்ப அழகான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே மாலை மரியாதைலாம் என்ன செஞ்சிடாது, ஆமாம் வந்துடாது. ஆனால் இந்த வேலையை மாதிரி இந்த உலகத்தில் வேறு எந்த வேலையுமே கிடையாது. ஜனாதிபதிக்கு கூட ரிட்டையர்டு உண்டு, ஆனால் ஊழியம் செய்கிறவங்களுக்கு ரிட்டையர்டே கிடையாது. ஹல்லேலூயா. அழைப்பை பார்த்து, நம்முடைய வெளித்தோற்றத்தை பார்த்து தேவன் அழைப்பதல்ல, அழைத்து நம்மை தகுதிப்படுத்துகிறவர் இயேசு. தகுதியை பார்த்து அழைப்பவர் அல்ல, அழைத்து தகுதிப்படுத்துகிறவர். சொல்லுங்க, தகுதியை பார்த்து அழைப்பவர் அல்ல, அழைத்து தகுதிப்படுத்துகிறவர். எவ்வளவு பெரிய ஆண்டவர். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்கன்னா உங்கள் தகுதியை பார்த்து தான் வேலைக்கு எடுப்பாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. டிரைவிங் போறீங்க, டெய்லரிங் போறீங்க, ஏதோ ஒரு பெரிய வேலைக்கு போறீங்கன்னா உங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுத்து நீங்கள் அதுக்கு தகுதியானவங்களான்னு செலக்ட் பண்ணி தான் வேலைக்கு எடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே அழைச்சிருவாரு, திருப்பி தனியாக கும்மாங்குத்து குத்தி நம்மளை சரிப்படுத்தி நம்மளை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தை வாசிக்க 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 நம்மளை தகுதிப்படுத்திட்டே இருப்பார். ஜபிக்க 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 தேவனோடு உறவாட உறவாட தனித்து தேவ சமூகத்தில் காத்திருக்க காத்திருக்க நம்மை அவர் தகுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமாம், தகுதியை பார்த்து அழைத்தவர் அல்ல, நம்மை அழைத்து தகுதிப்படுத்தினவர். அவர் முதல்ல தகுதி பார்ப்பாருன்னு சொன்னால் நம்ம யாரும் இந்த ஊழியத்துக்கு என்ன செஞ்சிட முடியாது, வந்திருக்கவே முடியாது. ஆமாம், இந்த பகுதி எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த பகுதியை பார்த்து, இந்த பகுதி எனக்கு தெரியலை, நீங்கள் எப்படி எந்தெந்த கோணத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை, என்ன மாதிரி எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் தேவன் நம்மை அழைத்து தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் தகுதி பெற கிருபையும் வல்லமையும் வரங்களும் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும்
இந்த முகாமுக்கு ஆவியானவர் கொண்டு வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் உறுதியா இருந்து இந்த உலகத்தில் கிறிஸ்து இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். தாகோனுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் எப்படி முகங்குப்புற விழுந்ததோ, நீங்களும் நான் இந்த புதிய ஏற்பட்ட காலத்தின் உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அத்தேனா பட்டணம் விக்கிரகங்களால் சூழ்ந்திருக்கிறதை கண்டு பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டது போல இந்திய தேசம் விக்கிரகத்தினால் சூழப்பட்டிருக்கிறதை கண்டு உங்களுக்குள் ஏற்பட போகிற தாக்கம், உங்களுக்குள் ஏற்பட போகிற வைராக்கியம், உலகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பொல்லாத பாகால்களையும் தாகோன்களையும் இயேசுவுக்கு முன்பாக முகம் குப்புற தள்ள வேண்டும். முழங்கால் யாவும் என் ஆண்டவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். நம்முடைய இந்த இந்தியாவில் இருக்கிற உலக நாடுகளில் இருக்கிற நாவுகள் சொல்ல வேண்டும், கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. இதுதான் இந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் இருக்கிறவனுக்கு தோன்றுகிற ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? கிறிஸ்து ஜெயிக்க வேண்டும், கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். மிஷினரிகள் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் மிஷினரிகளை குறித்தெல்லாம் தியானிப்பீங்க? மிஷினரியுடைய புஸ்தகத்தை வாசிப்பீங்களா? இந்த பக்கம் யாரெல்லாம் இருக்கீங்க? கையை தூக்கி. நீங்கள் படிக்காதவங்க, அதை குறித்து புரிதல் இல்லாதவங்க, நீங்கள் அதை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு காரணம் எந்த மிஷினரி? ஸ்கூல் வந்தது, காலேஜ் வந்தது, கேம்பு, ஹோம். அந்த நாட்களில் குஷ்டரோகிகளுக்கெல்லாம் தனியாக ஹாஸ்பிட்டல் வச்சு மிஷினரிகள் நடத்தியிருக்கிறாங்க. எவ்வளவு தியாகங்கள். இங்கிலாந்திலிருந்து 30 கோடி 40 கோடி 100 கோடி உள்ள சொத்துக்களெல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொப்பியில் கூழ் வாங்கி குடித்த ராக்லைன் போன்ற மிஷினரிகள், எவ்வளவு எண்ணற்ற தியாகங்கள். அவங்க எதுவுமே அவங்களுக்கென்று சம்பாதிக்காம, அவங்களுக்கென்று வைக்காம இயேசுவுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. அவங்க ஒன்று புரிந்து கொண்டாங்க. இடையங்குடிக்கு வந்த ஹால்டுவெல் என்கிற ஒரு மிஷினரி வெளிநாட்டிலிருந்து 38 நாட்கள், அந்த நாட்களில் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டில் வந்தாராம். 38 நாட்கள் அந்த போட்டில் வந்து சென்னையில் இறங்கி, அங்கிருந்து பஸ் வசதி, எந்த வாகன வசதி இல்லாமல் 700 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து இடையங்குடிக்கு நடந்து வந்திருக்கார். யாரு? கோடீஸ்வரன். அழகா இருப்பார், நல்ல கோடீஸ்வரன், நிறைய பணம் இருக்கு. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள தெய்வத்திட்டம் இருந்தது. எல்லாவற்றையும் விட்டுட்டு நடந்து வந்து நலிந்து போயிருந்த கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்தி சபையை ஸ்தாபித்து நிறைய நலத்திட்ட பணிகளை செஞ்சு ஆண்டவர் இந்த பகுதிக்கு தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பித்தார். நாங்கள் விரும்புகிறது அது ஒன்று தான். மிஷினரிகள் இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 70-80 ஆண்டுகளில் மிஷினரிகள் தோண்டின துறவுகளை சத்துரு தூர்த்து போடுவிட்டான். உங்கள் மூலமாய் அந்த துறவுகள் மீண்டும் தோண்டப்படுவதாக. ஆபிரகாம் காலத்தில் தோண்டப்பட்ட துறவுகளை எதிரிகள் தூர்த்து போட்டது போல ஈசாக்கின் காலத்தில் கர்த்தர் திரும்பவும் தோண்டி ரெகோபோத் பிறந்தது. உங்கள் மூலமாய் மிஷினரிகள் மீது வைக்கப்பட்ட அந்த தாக்கம் நம் மீது தொடருவதாக. அந்த மிஷினரிகள் மீது வைக்கப்பட்ட அந்த பேர் தாக்கம் நம் மீது வைக்கப்படுவதாக. மிஷினரிகள் அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாயிருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியை தெளிவா செஞ்சு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டவருடைய கண்கள் அதுதான். இன்னைக்கு நிறைய பேரை நான் தொலைச்சிட்டேன், நிறைய ஊழியக்காரங்களை நான் இழந்துட்டேன், நிறைய பேர் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சந்தோஷப்படுறது, எல்லாரும் என்னை விட்டு தொலைஞ்சு போனாலும் ஒரு சின்ன கூட்டம். எலியா பயப்படுறாரு, ஆண்டவரே நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன். இல்லைப்பா, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத 7000 பேரை ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள்லாம் கூடியிருக்கிறத பார்த்தா ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம். திரும்பவும் துறவுகள் தோண்டப்பட போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மீண்டும் துறவுகள் தோண்டப்பட போகிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன், மீண்டும் துறவுகள் தோண்டப்பட போகிறது. சத்துரு நினைச்சிட்டு இருந்தான் முடிஞ்சிட்டு, அவ்வளவுதான், மிஷினரியெல்லாம் இறந்து போயிட்டாங்க, இனி யார் இருக்கிறா? அதுதான் நம்ம எல்லாரும் கர்த்தர் திரும்பவும் எழுப்புகிறா. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் சீக்கிரமாய் நிறைவேற போகிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உன்னதமான அழைப்பை பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பிசாசு
ஆண்டவருக்கு உகந்த பாத்திரங்களை எப்படி இல்லாமல் போக பண்ணுகிறான். அந்த உன்னத அழைப்பை பெற்றவர்களை வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் சத்ரு சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று. 3 விதமான ஆபத்துக்களை சத்ரு அழைக்கப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கிறான். இந்த உன்னதமான அழைக்கப்பட்டவர்களை, உன்னதமான அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களை 3 விதங்களில் இந்த காலகட்டங்களில் இல்லாமல் போக பண்ணிட்டு இருக்கிறான். அது சபையாக இருக்கலாம், அது ஊழியங்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், ஊழிய குடும்பமாக இருக்கலாம், அழைக்கப்பட்ட முழு நேர பகுதி நேர பணியாளர்களாக இருக்கலாம். ஒன்று, பிசாசு எப்படி தந்திரமாய் அழைக்கப்பட்ட மனிதர்களை உடைக்கிறான். பார்வைக்கேற்ற ஊழியங்களை செய்ய பண்ணி, பாதை மாறும் ஊழியங்களை செய்ய பண்ணி, பாடமில்லாத ஊழியங்களை செய்ய பண்ணி. ஒன்று, பார்வைக்கேற்ற ஊழியம். 2, பாதை மாறும் ஊழியம். 3, பாடமில்லா ஊழியம். பார்வைக்கேற்ற ஊழியம், பாதை மாறும் ஊழியம், பாடமில்லா ஊழியம். பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15, 14, 15ஆம் வசனம் ஒருவர் வாசிப்போம் வேகமா. அவன் கெட்டு போகாமல் 15வது வசனம் திரும்பி வாசிங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த 15வது வசனம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தன்னை விசுவாசிக்கிறவர்கள், தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டவர்கள், தன்னுடைய அழைப்பை பெற்றவர்கள் ஆண்டவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு உன்னதமான கர்த்தரை உயர்த்தி அவரோடு கூட அந்த நித்தியமான வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் ஆண்டவரோடு இருப்பதற்கு அந்த 12 சீசர்களை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? பைபிள் சொல்லுகிறது, தன்னோடு இருக்கும்படிக்கு 12 சீசர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த 12 சீசர்களை தெரிந்து கொண்டதற்கான நோக்கங்களை அந்த 11 பேரும் புரிந்து கொண்டார்கள். ஆனால் யூதாசால் அதை புரிந்து கொண்டிருந்தாரா இல்லையா என்று தெரியவில்லை. அந்த அழைப்பில் அவரால் நிலை நிற்க முடியவில்லை. இன்னைக்கு நிறைய பேரை ஆண்டவர் நம்பி அழைச்சிடுறார், நிறைய காரியங்களை நம்பி கொடுத்துடுறாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சகல அதிகாரங்களையும் கர்த்தர் கொடுத்தாராம். அந்த 12 பேரையும் நம்பி அவர்களுக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்து அப்போஸ்தலர்கள் என்று பட்டத்தையும் கொடுத்தார். அவர்கள் மீது நிறைய நம்பிக்கை வைத்திருந்தார், அதிகாரங்களை வைத்திருந்தார். பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் ஆண்டவர் நம்பி கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனார், மறுரூப மலைக்கு கூப்பிட்டு போனார். பைபிள் சொல்லுகிறது, இந்த 12 பேரை நம்பி அநேக கிருபைகளை கொடுத்தார். ஆனால் அந்த உன்னதமான அழைப்பை அவங்களால காத்துக்கொள்ள முடிஞ்சுதா அப்படின்னு சொன்னால், பைபிள் சொல்லுகிறது, கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை தனியாக விட்டு எல்லோரும் ஓடி போனார்கள். அழைப்பை பெற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவ கூட தான் இருக்காங்களா? அழைக்கப்பட்ட எல்லாருமே ஆண்டவருக்கு உகந்தவங்களாக தான் இருக்காங்களா? அழைக்கப்பட்ட எல்லாருமே இன்னைக்கு சரியாக ஓடிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சபை சரியாக நடக்குதா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியர்கள் சரியாக ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட நல்ல நெருங்கிய ஐக்கியங்கள் உறவுகளை வச்சிருக்கிறாங்க? ஆண்டோடைய சத்தம் கேட்டு எத்தனை பேர் சரியாக நடக்கிறாங்க? நீங்கள் அழைக்கப்படுவது முக்கியமல்ல, அந்த அழைப்பில் நிலைத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அழைக்கப்படுறது முக்கியமல்ல. பைபிள் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இன்னைக்கு அழைக்கப்பட்ட பல பேர். இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு சொல்லுவான்னா அவன் சொல்லுவான், இன்னைக்கு உலகம் படைத்த நாட்கள்ல இருந்து இந்த 2026 வரைக்கும் அவன் நரகத்துக்கு கொண்டு போன ஊழியக்காரனுடைய எண்ணிக்கை பல கோடியா இருக்கும். அவனுடைய தந்திரத்து நிமித்தம் விழுந்து போனவங்க, அவனுடைய தந்திரத்து நிமித்தம் மோசம் போனவங்க, அவன் தந்திரத்து நிமித்தம் ஊழியத்தை விட்டு போனவங்க, சபையை விட்டு போனவங்க, பரிசுத்தத்தை இழந்து போனவங்க, தன் ஆத்துமாவை கெடுத்து கொண்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, எண்ணற்ற நபர்கள் இருப்பாங்க. எண்ணற்ற நபர்கள் இருப்பாங்க. பிரதர்,
70 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய முகாம் நடந்திருக்கு, எழுப்புதல் கூட்டம் நடந்திருக்கு. பாலாஸ்ரீ லகரி என்கிற ஒரு எழுப்புதல் வீரன் நம்ம தமிழ்நாட்டில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். டிஜிஎஸ் தினகர் என்கிற அந்த பெரிய மனிதர் அந்த பாலாஸ்ரீ லகருடைய மெசேஜை கேட்கறதுக்கு ஆவலா இருப்பாராம். சாம் ஜபத்துரா அண்ணன் சொல்றாங்க, அந்த பாலாஸ்ரீ லகருடைய பிரசங்கம் நம்ம திருநெல்வேலி முக்குடல் பகுதியில் அவ்வளவு பிரபலமாய் 70 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் பேர் அவருடைய கூடுகைக்கு கூடுவாங்களாம். அவர் ஸ்டேஜில் நிற்கும் போது அந்த இதை மாதிரி இருக்கிற இந்த லைட்டுலாம் அவர் பக்கம் திருப்பி வைப்பாங்களே நைட்டு நேரத்தில், அந்த லைட் மேலே படும்போது அவருடைய நிழல் வெளியே படும் பாருங்க, அந்த நிழலில் வியாதியஸ்தர்கள் எல்லாம் கொண்டு வைப்பாங்களோ சுகமாயிருவாங்கண்ணா. அந்த பாலாஸ்ரீ லகரி திருநெல்வேலியில் பிசாசு துரத்துறாருன்னா ஒரு 50-60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பேய்கள் விடுதலையாகி மனுஷங்க விடுதலையாகி ஓடுவாங்களாம். 60 கிலோமீட்டர் அவர் மேலே இருக்கிற அந்த வல்லமை கிரியை செய்யுமா. அவர் காரில் அங்கே ஏறிட்டாருன்னா இங்கே இருக்கிற எந்த மீட்டிங் வராரோ அந்த பகுதியில் இருக்கிற பிசாசுகளை அலற ஆரம்பிக்குமா. 2 லட்சம் பேர் அந்த நாட்கள் அவர் கூடுகைக்கு வருவாங்களாம். வெளிநாடு ஊழியத்திற்கு போகும்போது அப்போஸ்தலர்களுடைய தன்னுடைய சொத்துக்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதங்களை கொண்டு வச்சாங்க அப்படி சொல்கிற வசனத்துக்கு ஏற்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்க பல கோடி ரூபாய் சொத்தை விற்று இவங்க பாதத்தில் கொண்டு வச்சாங்களாம். பாலாஸ்ரீ லகரி என்கிற அந்த தேவ மனுஷனுடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்களாம். அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய தேவ மனுஷன். நிழல் பட்டா சுகமாகுவான். வேதத்தில் தான் பேதுருடைய நிழல் பட்ட சுகமாகன்னு வாசிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பக்கத்து மாவட்டத்தில் அவ்வளோ பெரிய கிரகிக்க முடியாத காரியத்தை வெளிநாடுகள்லாம் செஞ்சுருக்கிறார். நாட்கள் போக போக கூட்டம் அதிகமாயிடுச்சு, வல்லம் அதிகம், வரங்கள் அதிகம், கூட்டம் கூட்டமான மக்கள் வர, காணிக்கைகள் பெருக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள் போக 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 பண ஆசையில் விழ ஆரம்பிச்சாராம், பெண் ஆசையில் விழ ஆரம்பிச்சாராம், தன் பரிசுத்தத்தை கெடுத்து போட்டார். திருமணமாகியும் இன்னும் ஒரு தவறான பாவங்களில் இருந்ததுனால அநேகர் எச்சரித்து பார்த்தாங்க. சத்தியத்தை மாற்றி பேசினார். நானும் பழைய ஏற்பாட்டு தாவீதை போல நானும் வாழ விரும்புகிறேன் என்று சொன்னார். சத்தியத்தை மாற்றினார். மண் ஆசையிலும் பெண் ஆசையிலும் பொன் ஆசையிலும் விழ ஆரம்பித்தார். ஸ்டேஜில் அற்புதங்கள் நடக்கும்போது நானே கிறிஸ்து என்று தன்னை சொல்லிக் கொண்டார். நானே இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டார். விக்கிரக கோயிலுக்கு போக ஆரம்பித்தார். அங்கே இருக்கிற மாலைகளை போட ஆரம்பித்தார். போய் வசனத்தை அங்கேயும் சொல்ல ஆரம்பித்தார். விக்கிரக ஆராதனை கோயிலுக்கு போய் விக்கிரக மாலையை போட்டு வசனத்தை சொல்ல ஆரம்பித்தார். அந்த விக்கிரக கோயிலையும் கையெடுத்து அதை கும்பிட ஆரம்பித்தார். எல்லா மக்களும் அழுதார்களாம், நாங்கள் இவர் கூட்டத்தின் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டோம், இவர் கூட்டமொத்து மூலமாக தான் நாங்கள் சபையை ஸ்தாபித்தோம், இவர்கள் கூட்டத்தின் மூலமாக தான் நாங்கள் ஊழியத்துக்கு வந்தோம் என்று எண்ணற்ற லட்சக்கணக்கான மக்கள் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களாம், ஏன் ஆண்டவரே இவ்வளோ பிரபலமாக இருந்தார்ல, இவ்வளோ வல்லமையாக இருந்தார்ல, ஏன் இன்னைக்கு விழுந்து போயிட்டாரு, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு இரக்கம் கொடுக்கக்கூடாதா, வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அழுதாங்களாம். ஒரு அக்கா ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு காட்சி காட்டினாங்களாம். பாம்பின் வாய்க்குள்ளே இந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறார் மாதிரி, பாம்பின் வாய்க்குள்ளே இந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு காட்சி பார்க்குறார். பார்த்த உடனே அந்த ஆண்டு சொன்னாராம், அவனுக்கு நான் அநேக வாய்ப்புகளை நான் கொடுத்தேன், அநேக சந்தர்ப்பங்களை நான் கொடுத்தேன், ஆனால் அவனை அசட்டை பண்ணிவிட்டான், முடிந்து விட்டது, இனி அவனுக்காக ஜெபம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி முடித்தாராம். சொல்லி முடித்த சில நாட்களுக்குள்ளாக விக்கிரக கோயில் தீவிரப்பட ஆரம்பித்தார். இஸ்லாமியர்களோடு கூட சேர்ந்து இஸ்லாமிய பெயரை வைத்து கொண்டார். ஐயாவளி என்கிற விக்கிரகத்தோடு கூட சேர்ந்து தன் பெயரை இன்னும் மாற்றிக்கொண்டார். இது எல்லாம் ஒரே தெய்வம்தான் என்று சொல்ல ஆரம்பித்தார். அனாதை பிணமாக அனாதையாய் செத்து போனார். பிரபலமாய் ஊழியம் செய்தவர்கள் இன்றைக்கு அநேகவர் இல்பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், தேவனோடு இருக்க வேண்டிய ஒரு மனுஷன், தேவனோடு அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாக இன்னும் அந்த நித்திய ஜீவனை பங்களிக்க வேண்டியவன். பைபிள் சொல்லுகிறது, பார்வைக்கேற்ற சில ஊழியங்கள் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. ஆமேன் சொல்லுங்களேன். உசியா என்கிற ராஜாவை ஆண்டவர் மகிமையா சிறு வயதிலே ராஜாவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதனுக்கு அநேக கனத்தையும் உயர்த்தி வைத்திருந்தார், கனத்தை கொடுத்து மகிமைப்படுத்தி வைத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக அவன் தான் செய்யக்கூடாத வேலையை ஆலயத்திற்குள்ளே சென்று தூபம் கட்ட ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய உடம்பில் என்ன வந்துதான்? குஷ்டம் வந்துதான். ராஜாவாக அரண்மனையில் சந்தோஷமாய் வாழ வேண்டியவன், பைபிள் சொல்லுகிறது, சாகிற நாள் வரைக்கும் குஷ்டரோகியாவே.
இன்னைக்கு நிறைய பேருடைய ஊழியங்கள் வல்லமை பெறுவது முக்கியமல்ல, வரங்கள் பெரியவது முக்கியமல்ல. வால் போஸ்டில் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்கள், இவர்கள் குணமாக்கும் வரப்பெற்றவர்கள், ரெவரண்ட், டாக்டர், என்னென்ன ஏபிசிடி போட முடியுமோ அதெல்லாம் போடுறது மேட்டர் கிடையாது. முன்னாடி ஏபிசிடி போட்டுக்கலாம், பின்னாடி இசட் வரைக்கும் போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஹலோ, வரத்தை பெற்றவர், டாக்டர், ரெவரண்ட் போடுவது முக்கியமல்ல. அழைக்கப்பட்ட அழைப்பில் எவனையும் பிரியப்படுத்தாமல், எவரையும் பிரியப்படுத்தாமல், பாடுகளிலும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் கர்த்தருக்காக நின்று, அன்று ஒரு ஊழியன் கர்த்தருக்காய் நின்று மரிப்பானானால் அவன் அடக்க ஆராதனையில் கூட புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்கு தக்கதாய் அவன் வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த சாம்சனின் மரணம் ஒரு நாள், இந்த சாம்சன் 100 வயதிலோ 80 வயதிலோ எப்போதாலும் மரித்து போகலாம். ஆனால் என்னுடைய அடக்க ஆராதனையில் கூட புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா! பிரதரோ, பாஸ்டரோ, ரெவரண்டோ முக்கியமல்ல. அழைக்கப்பட்ட அந்த 5 அழைப்பு உண்டு. அழைக்கப்பட்டதில் எவன் ஒருவன் எவனையும் பிரியப்படுத்தாமல், எவருக்காகவும் வாழாமல், வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பார்க்க வேண்டி நீங்கள் மனுஷனுக்கு ஏற்ற ஊழியங்களை, மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு ஊழியம் பண்ணாம இரு. எனக்கு நிறைய பேர் தோற்று போயிட்டாங்க பிரதர். ஆண்டவர் சொல்றார், நான் சபையை பார்த்து ஏமாந்துட்டேங்கிறார். ஆண்டவர் சொல்றார், நிறைய ஊழியக்காரங்க என்ன விட்டுட்டாங்கன்னு சொல்றார். நிறைய ஊழியக்காரங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றார். நான் வல்லமையை கொடுத்தேன், வரங்களை கொடுத்தேன், கிருபைகளை கொடுத்தேன், விலையேறப்பட்ட அழைப்பை கொடுத்தேன், என்ன ஏமாத்திட்டாங்க. மனுஷனை பிரியப்படுத்தணும், மனுஷனை பிரியப்படுத்தணும், மனுஷனை பிரியப்படுத்தணும். எனக்கு வல்லமை இருக்கு. உசியா ராஜா எல்லா காரியம் அழகா நடந்தது. பைபிள் சொல்லுகிறது, அவன் கையிட்டு செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொன்ன உடனே இதையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்கிற பெருமை. எல்லாரும் என்ன பெருசா பார்க்கணும், எல்லாரும் என்ன பிரபலமா பார்க்கணும். யோவான் சானகன் சொல்றான், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். பிரபலமாகண்டான், அவருக்கு பிரயோஜனமானா போதும், பிரபலமாக வேண்டாம். 4 பேர் யூடியூப்ல பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்காக நான் ஊழியத்துக்கு வந்தேன். 4 பேரை பிரியப்படுத்துறதுக்காக வந்தேன். என்னை எல்லாரும் சந்தோஷமா பெருமையா பார்க்கணும். நான் போனோன்னு எனக்கு கார் திறந்து விடுறதுக்கு 4 பேர் வேணும். நான் போனோன்னு எனக்கு அவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள், நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய தெய்வ மனுஷங்க ஊழியமே இல்லாம போனதுக்கு காரணம், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை போய் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சிரிச்ச முகமெல்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப அழுவாங்க. இந்த உலகத்திலே அதிகமா ஏமாற்றப்பட்டது யார் தெரியுமா? ஏசப்பா. அதிகமா ஏமாற்றப்பட்டது. என்னைக்காவது நீங்க ஏசப்பாவை நேரில் பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்டு பழகிற நாட்கள் உண்டா? இன்னைக்கும் வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவ்வளவு பெரிய தெய்வம் சின்ன பிள்ளை மாதிரி, சின்ன குழந்தை மாதிரி எனக்கு எப்படி புரியுமோ அப்படி பேசுவார். நான் நிறைய பேரை நம்பி ஏமாத்துட்டேன். நிறைய பேர் என் ஹார்ட்டை உடைச்சிட்டாங்க. நிறைய பேர் என் நம்பிக்கையை கொலைச்சு போட்டாங்க. ஆரம்பத்தில் ஊழியங்கள் வளர வளர முதல்ல கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போயிருப்பாங்க. கிராமங்களில் முதல்ல வீடு வாடகைக்கு வீடு கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்களுடைய தோற்றத்தை பார்த்தோன்னா வீடு வாடகை கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. பணம் இருக்காது, வசதி இருக்காது, காணிக்கை இருக்காது, ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்திச்சு இவங்க மூலமாக அற்புத அடையாளம் செஞ்சு கேன்சர் நோய் சுகமாக இருக்கும், வியாதி சுகமாக இருக்கும், பேய் ஓடி இருக்கும். இதை 4 பேர் பார்த்து அவங்களுக்கு வீடு வாடகை கொடுத்து, வீடு வாடகை கொடுக்கறது நான் கொடுக்குறேன்னு ஒருவரை கர்த்தர் ஒருவரை எழுப்பி, அவங்களுக்கு இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தி படிக்க வச்சு உயர்த்தி வல்லமை கொடுத்து வரங்களை கொடுத்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நல்லா வளர்ந்த பிறகு யாரோ ஒருத்தங்க சொன்ன உபதேசத்தை உள்ள கொண்டு வந்து எவனோ ஒருவனை பிரியப்படுத்துவதற்கு இன்னைக்கு உங்களை சுற்றிலும் நடந்துகிட்டு இருக்க ஒரு காரியம். இன்னைக்கு உலகத்து முழுவதும் பெரிய பெரிய சபைகளை ஊழியர்களை குறிவைத்து தாக்குற ஒரு காரியத்தை சொல்றேன்.
நீங்கள் உபதேசத்தை மாற்றி பேசிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் படிக்க வைக்கிறோன்னு சொல்லுகிற ஒரு ஸ்தாபனம் உண்டு. உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் நடத்திக்கிறோம், உங்கள் குடும்பங்களை நாங்கள் செலவுக்கு காசு கொடுக்குறோம், உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் படிக்கிறோம், உங்கள் சபை நாங்கள் கட்டி கொடுக்குறோம். நாங்கள் சொல்கிற உபதேசத்தை யாருக்கும் தெரியாமல் உள்ள கலப்படமாக பேசிடுங்க. பைபிள் சொல்லுகிறது, நாங்களாவது வானத்தில் இறங்கி வந்த தேவ தூதனாவது இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் ஒருவன் வருவான்னா அவன் சபிக்கப்பட்டவன். யாரை பிரியப்படுத்தி என்ன செய்ய போறோம்? உங்க எல்லாருக்கும் சாம்சனை தெரியும், ஆனா பரலோகத்துக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா பைபிள் சொல்லுகிறது, அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு போங்க. உன்னதமான அழைப்பை உருகுலைத்து போக பண்றது இந்த பார்வைக்கேற்ற ஊழியம். வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிற காலம் வரப்போகுது. ஒரு நாளும் பார்வைக்கேற்ற ஊழியங்களை செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்லாத எந்த ஸ்டேஜுக்கும் போகாதீங்க. ஆண்டவர் சொல்லாமல் எந்த இடத்துக்கும் செய்திக்கு டேட் கொடுக்காதீங்க. எங்கேயுமே என்ன செய்திக்கு கூப்பிடுங்கன்னு நீங்களாக போய் கெஞ்சாதீங்க. ஆமான்னு சொல்லுங்களேன். ஆமாம், அதுக்காக ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு ரோடாக அலையக்கூடாது. என்ன கூப்பிடுங்க, என்ன பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்துங்க. நான் நல்லா பாட்டு பாடுவேன். என்ன ஒயரிங் வேலையா பார்க்க நீ? இல்லை கொத்தனார் வேலை பார்க்கியா? அழைக்கப்பட்ட அழைப்புவே. உலக வேலை பார்க்குறவர் நல்லா வேலை பார்ப்பேன்னு அவர் விசிட்டிங் கார்டு கொடுப்பாரு. ஒரு மனுஷனுக்குள்ள சரியா அழைப்பு இருந்ததுன்னா, பேதுருக்கு சரியான அழைப்பு இருந்ததுனால கொர்னியேலு விட்ட தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் பேசுறார். நேர் தெருவுக்கு போப்பாங்கிறார். இருக்கிறவன் வீட்டில் இருக்கிறவன் வீட்டு எஜமான் பேரை கூட பரலோகம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புன்னு ஒன்று இருந்தா கொர்னியேலுவுக்கே தரிசனம் கொடுத்து கூப்பிட்டு வர வச்சிருவார். உங்கள் ஃபோன் நம்பரை பரலோகமே கொடுக்கும். உங்களை கூப்பிட சொல்லி கர்த்தரே சொல்லுவார். நீங்களா எங்கேயுமே சலூனில் போய் உட்காந்து பலசர கடை உட்காந்து தெருவா உட்காந்தெல்லாம் கும்மி அடிக்க வேண்டாம். அவர் பார்த்துக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன கூப்பிடுங்க, என்ன கூப்பிடுங்க, என்ன கூப்பிடுங்க. ஊழியமே இல்லை, ஊழியம் இல்லை. அப்போ ஊழியம்னா வேலைக்கு போயிரு. ஊழியமே இல்லைன்னா தயவு செய்து ஊழியத்துக்கு வராத. சபையை பூட்டிட்டு போயிரு. ஊழியத்தை லாக் பண்ணிட்டு போயிரு. அழைக்கப்பட்டவனுக்கு ஊழியம் தானா வரும். அல்லேலூயா. அவங்க கூட சேர்ந்தா, அந்த ஐக்கியத்தோடு கூட சேர்ந்தா எனக்கு 4 ஊழியம் தர்றதா சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பேச்சு? அந்த பாஸ்டர் ஐக்கிய கூட சேர்ந்தா எனக்கு ஒரு 4 ஊழியம் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 4 ஊழியம் தந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களை அப்படியே படிக்க வச்சுக்கலாம்ல. 4 ஊழியம் தந்தாங்கன்னா தேவைகளெல்லாம் அப்படியே சந்திக்கப்படும்ல. பிரதர் சிஸ்டர், இந்த ஊழியத்தை நடத்துகிற ஐசக் பிரதராக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் இந்த 19 வருஷம் நடக்க உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளும் எவற்று போயும் என்னை ஊழியத்தை கூப்பிடுங்க நாங்கள் சொன்னதே இல்லை. ஒரே ஒரு நாள் 19 வருஷத்தில் எனக்கு ஒரு மாதம் பல லட்சம் ரூபாய் தேவை. ஒரு நாளைக்கு 110 ஏழைகளுக்கு, தர்மம் எடுக்கிறவங்களுக்கு, பிச்சை எடுக்கிறவங்களுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டெய்லி ஃபுட்டு கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 3500 ரூபா தேவை. ஊழியத்தில் உடனூழியர் இருக்காங்க, நிறைய ஊழியங்கள் இருக்குது, பிள்ளைங்க படிப்பு காரியம் இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபா குறைஞ்சது தேவை. வருஷத்துக்கு பல லட்சம் ஊழியத்துக்கு தேவை. ஆனால் ஒரு நாளும் நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு நைட் ப்ரேயருக்கு வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்தோன்னா எங்களுக்கு 10,000 கொடுக்கணும், ஒரு நைட் ப்ரேயருக்கு வந்தால் 15,000 கொடுக்கணும். ஒரு நாளும் டிமாண்ட் கழுதையை நாங்கள் செய்ததே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். டிமாண்ட் பண்றவன் ஊழியத்துக்கு தகுதியே இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும். வாலிப தம்பி தங்கச்சி, நீ எங்க ஊழியத்துக்கு போனாலும் சரி, ஒரு நாள் எவ்வளவு தருவீங்கன்னு கேட்காத, ஒரு நாள் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்காத. ஆமா, 100 பேர் வந்தா உடனே இவ சாதிச்சிருவா. எத்தனை பேர் வருவாங்க? அது ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க பாஸ்டர், 10 பேர் தான் இருப்பாங்க. ஸ்பீக்கரும் மைக்கும் கிடையாது. உடனே நம்ம ஆளு பிரைஸ் தி லார்ட் பிரதர், அதுக்கு வேற யாராவது கூப்பிட்டுக்கிடுங்க. எனக்கு ஸ்பீக்கரெல்லாம் சுற்றி இருக்கணும், நல்ல மைக் இருக்கணும், எனக்கு 10,000 மாசு நான் வந்து மீட்டிங் முடித்தவொடனே கொடுத்துடணும். ஜிபே எல்லாம் கிடையாது. அதுக்கு நீ வீட்டிலே என்ன செஞ்சுக்கலாம். இப்போ கொத்தனாருக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்காங்க, பேசாமல் அந்த வேலைக்கு போயிரு. 1000 ரூபா. சித்தாளுக்கெல்லாம் 750 ரூபா.
ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா அரசாங்கத்தில் வேலை பார்த்தவர் தான். எங்கள் அப்பா குடும்பத்திலேயோ என் மனைவி குடும்பத்திலேயோ ஆண்டுடைய நாம மகிமைக்காக அவங்ககிட்ட போய் நாங்கள் கஷ்டப்படுறோன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. என் நண்பர்கிட்ட அதனால ஃபாஸ்டிங் இருந்தாலும், நான் சில நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும், சில நாட்கள் நாங்கள் கஷ்டப்படுற நாளாக இருந்தாலும் முகத்தை 5 ட்ரிப்பு சோப் போட்டு கழுவிடுவேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக காட்டுறதுக்கு. ஏன்னா கஷ்டத்தை ஒரு நாள் யாரும் கண்டுபிடிக்கவே மனசில் ஆயோ നിങ്ങൾക്ക്. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டோட ஜெபம் பண்ண, ஆண்டவரே பில்டிங் ஒர்க்கு 5 வருஷமாக நடக்கு, எங்களுக்கு காசே இல்லை ஆண்டவரே. யார்ட்டையும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு யாருமே தெரியாது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஒன்று நீங்கள் எனக்கு தர்றவங்களை ஃபோன் பண்ணி, பிரதர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கத்த சொன்னாருன்னு சொல்லி என்னை தேடி வந்து கொடுக்க வைங்க. ஏன்னா எனக்கு யாரும் தேடி போய் கேட்குறதுக்கு எனக்கு யாரும் தெரியாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் போட கத்தர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. ஒன்றை நான் கேட்டேன், அதையே உட்காந்து ஜெபம் பண்ண ஆண்டு உதவி செஞ்சார். எதுக்கு ஜெபம் பண்ணுமோ அதுக்கு போய் கை வச்சு அந்த பில்டிங்களெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். 4 நாட்கள் அப்பா சமூகத்தில் காத்திருந்தேன். 5ஆவது நாள் காலைல ஒரு ஃபோன் கால் வருது. நான் என்ன ஜெபம் பண்ணேனோ எனக்கு ஃபோன் கால் வரணும். அதாவது கட்டளை கிடையாது, நான் இது வரைக்கும் ஆண்டோட கட்டளை போட்டதே கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, இந்த எளியவனை தேடி ஒரு ஆளாவது வரணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஃபோன் கால் வரணும், எனக்கு இந்த பில்டிங் வேலை தேவை. ஃபோன் பண்ணி 5ஆவது நாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது. காலையில் 9 மணிக்கு ஒரு 7 அக்கா, கஷ்டப்படுற அக்கா ஃபோன் பண்ணுது. அவங்க ஃபோன் பண்ணால் என்ன செய்வோம், ஐயோ இவங்க எதுக்கடா இப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையான்னு எடுத்தா, பிரதர் உங்களை நாங்கள் பார்க்கணும். ஐயோ இவங்க எதுக்கு இப்போ பார்க்க போகிறாங்க. எனக்கு ஒரு பயம், எப்போவுமே எனக்கு ஒரு பயம் உண்டு. தேவையில்லாதவங்கள பேசுகிறதுக்கு நான் எப்போவுமே கூப்பிட்றதே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம ப்ரேயர் டைமை அவங்க சாப்பிட்ருவாங்க, நம்ம ஜெப நேரத்தை அவங்க அழிச்சிருவாங்க, நம்ம வேத தியான நேரத்தை அவங்க அழிச்சிருவாங்க. இவங்க எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியலன்னா அவங்க சொன்னாங்க, பிரதர் உங்களை பார்க்கணும், உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும். கத்த சொன்னார், என் பையன் அழுதுட்டுருக்கிறான், அவனுக்கு பில்டிங் ஒர்க்குக்கு 1 லேக் கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். கஷ்டப்பட்டவங்க டெய்லி 500 ரூபா 400 ரூபா சம்பளம் வாங்குறவங்க 1 லட்சம் ரூபா கொண்டு கொடுத்தாங்க போன மாதம். முந்தா நாள் ஒரு அற்புதத்தை பாருங்களேன். முந்தா நாள் ஒரு அற்புதத்தை. திருப்பி தேவை வந்ததா, யார்கிட்ட கேட்க முடியும், யாரும் தெரியாதுல்ல. திருப்பி ஜெபம் பண்ண, எனக்கு ஒரு 40,000 ரூபா தேவைப்படுது, எனக்கு உதவி செய்யுங்க. இதே மாதிரி ஒரு ஆள் அனுப்புங்க, எனக்கு உதவி செய்யுங்க. 4 நாள் ஃபாஸ்டிங், அதுக்கப்புறம் 3 நாள் ஃபாஸ்டிங். அதுக்கப்புறம் நேற்றுக்கு முந்தின நாள் ஒரு ஃபோன் கால் வந்து, கத்தர் அழகா ஒரே நபர் மூலமாக எனக்கு எவ்வளவு தேவையோ. ஆமாம் சொல்லுங்கள். இது எதுக்கு தெரியுமா, நேற்றுக்கே இதுக்கு வேண்டிய பொருள் வாங்கியிருக்கணும். நேற்றுக்கு என்னால் திங்ஸ் வாங்க முடியலை, இன்றைக்கி வேலைக்கு ஆள் வரல, கையிலே வச்சுருந்தேன். திடீர்னு சரி உங்கள்கிட்ட எடுத்து காட்டுவோம். நீங்கள் எவரையும் பிரியப்படுத்தாமல் கத்தருக்காக நின்ட்டீங்கன்னா பரலோகமே அனுப்பும் சார். மணி ஆர்டரு கத்தர் அனுப்புவார் சார். யாரை பிரியப்படுத்தணும், யார்கிட்ட கேட்கணும், ஒன்றும் இல்லை. எல்லாரையும் ஐசக் பிரதர் என்னையும் இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸையும் நிறைய பேருக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் பிடிக்காது நிறைய பேருக்கு. ஏன்னா சத்தியத்தை பேசுறதுனால. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரையும் பிடிச்சிருமா? சாம்சன் எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்களா? ஐசக் பிரதர் எல்லாரும் கூப்பிட்டுருவாங்களா? பாஸ்டர் எல்லாரும் கூப்பிட்டுருவாங்களா? கூப்பிடவே மாட்டாங்க எங்களெல்லாம். ஏன்னா அவங்க என்ன பேசுறாங்க, கொஞ்சம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறீங்க சாம்சன், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் போனாதானே திருப்பி உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க திருப்பி கூப்பிடுவீங்க, அவர் கூப்பிடாம போயிடுவாரு. ஒரு மனிதன் கத்தரை மட்டும் நாங்கள் பிரியப்படுத்துகிறோம், நாங்கள் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ல வரல. நாம் எல்லோரும் அவரை மட்டும் பிரியப்படுத்துவோம், நாம் எல்லோரும் அவரை மட்டும் சார்ந்திருப்போம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், என் பிள்ளை என்ன மட்டும் சார்ந்திருக்கணும், என் பிள்ளை யாரையும் நம்பி வாழக்கூடாது. பிரதர் 19 வருஷத்துல ஏமாற்றம் நிறைய. பிரதர் பாஸ்டர்ஸ் நம்பி, ஊழியக்காரங்க நம்பி, விசுவாசிகளை நம்பி எத்தனை பேர் எங்க முதுகுல குத்திட்டு போயிருக்காங்க, ஏமாத்திட்டு போயிருக்காங்க, நடுத்தரவுல விட்டு போயிருக்காங்க. 5 ரூபாய் 5000 10,000 4000 2000 கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சா ஒரே நேரத்தில் வந்து வாங்கி ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஏசுன்னு சொன்னா ஏமாந்துடுறோம். அவருடைய வல்லமை இருக்கு பிரதர், ஏசு சொன்னாருன்னா ஏமாந்துடுறோம். நிறைய பேரால ஏமாற்றப்பட்டோம், நிறைய பேரால ஏமாற்றப்பட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க, 19 வருஷம் ஊழியம் பண்ற, 2 பொம்பளை பிள்ளைகள் வச்சிருக்கிற, ஒரு வசதி இருக்குதா, ஒரு வீடு இருக்குதா, ஒரு ஆஸ்தி இருக்குதா, ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குதா? நான் சொல்லுவேன், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் கத்தருக்காக நின்னா என் பிள்ளைங்களை கத்த நடத்துவார். மனுஷனுக்கு பிரியமாய் மனுஷரை பிரியப்படுத்துற ஊழியங்களை நீங்க உடைச்சு போடணும். பிரபலமாகிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. பைபிள் சொல்லுகிறது, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்.
உங்களை பெருமைப்படுத்தணும்னு என்னைக்கு பரலோகம் தீர்மானிக்குதோ, என்னைக்கு உங்களை வெளியே கொண்டு வரணும்னு வேதம் சொல்லுகிறது. வனாந்தரத்தில் கூப்பிடுவதனுடைய சத்தம். யோவான் ஸ்நானகன் அது வரைக்கும் வனாந்தரத்தில் தான் இருந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளவு நாட்கள் அவரை குறித்து பைபிள் எங்கேயும் சொல்லப்படலை என்ன செஞ்சார். ஆனால் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம். ஆனால் வனாந்தரத்தில் காத்து இருந்தவனுக்கு கத்தரை தேடி அவரை தேடி அநேக ஜனங்கள் வர வைத்தது கத்தர் அவர் மேல் வைக்கப்பட்ட அழைப்பும் அபிஷேகமும். ஹல்லேலூயா. பிரியப்படுத்தாத ஊழியங்கள், பார்வைக்கேற்ற ஊழியங்கள் வேண்டாம். ரெண்டாவது, பாதை மாறுகிற 3ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வேகமாக வாசிங்களேன். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே. ஆமென். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பார்வைக்கேற்ற ஊழியம் அழைப்பை பெற்றவனை உருக்குலைய வைத்துவிடும். பாதை மாறும் ஊழியம், பாதையை மாற்றிக்கொள்ளுகிறவனுடைய ஊழியங்கள், அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு பைபிள் சொல்லுகிறது அவனவன் அந்த அழைப்பில் என்ன செய்யணுமா, நிலைத்திருக்க கடவன். அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், 5 வகையான ஊழியத்தை பெற்றவர்கள் அந்த ஊழியத்தை தான் செய்யணும். அந்த அழைப்புக்கேற்ற அபிஷேகம் அந்த அழைப்பை பெற்றவனுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் வச்சிருப்பார். 9 ஆவியின் வரங்கள்ல பல வரங்கள்ல அந்தந்த அழைப்புக்கு எது அழைப்பு தேவையோ, ஆவின் கனிகள்ல எது தேவையோ அதை பகிர்ந்து கொடுத்திருப்பார். பைபிள் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அவனவனுக்கு அவர் என்ன செய்யறாராம், பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப பாதையை மாற பண்ணுகிற யெரொபெயாமை கண்டிப்பதற்கு பிரைஸ் தி லார்ட் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். சாலமோனுடைய மகன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த போது அவனுக்கு விரோதமாய் ராஜாவை கர்த்தர் அனுப்ப பண்ணுகிறார். அவனை தேவன் உயர்த்துகிறார், கனப்படுத்துகிறார். அவனும் பலிபீடத்தின் மீது ஏறி தூபம் காட்டுவதற்கு முயற்சி பண்ணுகிறான். அவனை எச்சரிப்பதற்கு பெயர் சொல்லப்பட்டிராத ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது வந்தது சரி, அவனை எச்சரித்தது சரி, எச்சரித்தது அப்படியே நடக்கிறது. அவனை பிடியுங்கள் என்று அவன் சொன்னபோது அவன் கை அப்படியே என்ன செய்து விட்டது, நின்று போயிற்று. இவன் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் கிருபையாய் இறங்கி அவன் கையை சுகமாக்குகிறார். ஒரு ராஜா சொல்லுகிறான், உனக்கு என்ன வெகுமதி வேண்டுமோ அது உனக்கு தருகிறேன். அவன் சொல்லுகிறான், நான் இங்கே என்ன செய்ய மாட்டேன், ஒரு வெகுமதி எனக்கு தேவையில்லை, எனக்கு அப்பம் நான் சாப்பிடுவதில்லை, தண்ணீர் நான் குடிப்பதில்லை, வந்த வழியாக நான் போவதும் இல்லை, எனக்கு அவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். ராஜாவின் வெகுமதி வந்ததும் கூட தன் பாதையை மாற்றிக்கொள்ளாத ஒரு மனுஷன், வேதம் சொல்லுகிறது அந்த கூட்டத்தில் 2 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேர் யாருன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் பிள்ளைகள். கேட்குறாங்க, அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, எப்பா உங்களை விட பெரிய ஊழியத்தை ஒரு வாலிப பையன் பண்ணாம்ப்பா, சூப்பராக இருந்ததுப்பா. அவனுக்கு பொறாம தாங்க முடியல தாத்தாவுக்கு. கிழவனான தீர்க்கதரிசிக்கு பயங்கர எரிச்சல் வந்துச்சு. என்னை விட ஒருத்தன் பயன்பட்டானா, யாருடா அப்படின்னு கேட்டா, எந்த வழி போனான்னு பார்த்தா அவன் போன வழியை 2 பேர் கண்டது நிமித்தம் அவன் பின்னாலே போய், பைபிள் சொல்லுகிறது ஒரு நாளும் பாதை மாறாதவன், தன் வழியை மாற்றிக்கொள்ளாதவன், தேவனுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்தவன், அந்த பொய்யான தீர்க்கதரிசி சொன்ன ஒரு பொய் நிமித்தம் தன் பாதையை அவன் மாற்றிக்கொண்டான். பைபிள் சொல்லுகிறது அவன் பொய் சொன்னது நிமித்தம் இவன் அப்பம் புசித்தான், தண்ணீர் குடித்தான். பைபிள் சொல்லுது இவன் போகும் வழியில் சிங்கம் அவனை கொன்று போட்டது, அவன் பிணம் நடுவீதியிலே கிடந்தது. சாதித்தவன், பிரபலமாய் கர்த்தருக்காய் பணியாற்றினவன், தன் பெயரை விரும்பாதவன், தேவனுக்கு உகந்தவனாய் கீழ்ப்படிந்தவன், ராஜாவின் வெகுமதியை அவமதித்தவன். ராஜா பெரிய கேட்டிருந்தா என்னன்னாலும் கொடுத்திருப்பார். எல்லாவற்றையும் வேண்டான்னு நிராகரித்து வெற்றியோடு ஊழியத்தில் வெற்றியா வர்றான். அவனுக்குள்ள மனசுக்குள்ள சந்தோஷம், ஏசப்பா சொன்னதை நம்ம செஞ்சிட்டோம், அவன் வெகுமதியை நம்ம வாங்கலை, சூப்பரா ஊழியம் பண்ணிட்டோன்னு போனா அங்க ஒரு பாதை மாற்றுகிற ஒரு ஊழியனை பிசாசு அனுப்பி அவனை பைபிள் சொல்லுகிறது அவனை திசை திருப்பின தீர்க்கதரிசி, அவனை திசை திருப்பின தீர்க்கதரிசி. சாதித்தவன், பரலோகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவன், பைபிள் சொல்லுகிறது வீதியிலே அவன் பிணம் கிடந்தது. தன் பாதையை மாற்றிக்கொள்ளுடைய மதிப்பு இன்னைக்கு வெளி வீதியில் கிடக்கிறது. பாதையை மாற்றிக்கொள்ளுடைய ஊழியங்கள் இன்னைக்கு நடு வீதியில் கிடக்கிறது. இன்னைக்கு பாதையை மாற்றிக்கொள்ளுகிற நிறைய தேவ மனிதர்களுடைய ஊழியங்கள் இல் பொருளாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. பாதையை ஒரு நாளும் நீங்கள் மாற்றிக்கொள்ளாதிருங்கள்.
வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாய் என்கிறவன் யூத ஜனங்கள் எல்லாம் கொலை செய்யப்பட போகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு உரத்த சத்தமாய் அலறினான். எஸ்தர் ராஜாத்தி அவளுக்கு மாற்று வஸ்திரத்தை கொடுத்து விடுகிறாள். அவன் சொல்றான், அந்த வஸ்திரத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தான் கற்றுக்கொண்டதுக்கு விரோதமாய் உங்களை மாற்றுவதற்கு, பாதை மாற்றுவதற்கு இவ்வளவு நேரம்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம் பிரதர். இப்படியெல்லாம் அந்நிய பாஷை பேச வேண்டாம் பிரதர். இப்படியெல்லாம் நீங்கள் துள்ளியெல்லாம் குதிக்க வேண்டாம். இப்படியெல்லாம் முகாமுக்கு போனாதான் ஊழியத்தை ஷார்ப் பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் பைபிளில் எங்கே சொல்லியிருக்கு? பைபிள் காலேஜ் கண்டிப்பாக படிச்சே தான் தீரணும். அங்கே இருக்க பைபிள் அப்படி சொல்லியிருக்கு. நீங்க இவ்வளோ நேரம் அதிகாலையில் எந்திக்கணும் யார் சொல்லியிருக்கிறா? பைபிளை இப்படிதான் படிக்கணும் யார் சொல்லியிருக்கிறா? பரிசுத்தமா வாழணும்னு யார் சொல்லியிருக்கிறா? அப்படின்னு இன்னைக்கு நூதனமாய் பாதைகளை மாற்றுகிற எத்தனை பேர் பிரதர். சினிமா பார்க்கிறான், பகிரங்கமாய் பிரசங்கம் பண்றானே, சினிமா பாட்ட பலிபிடத்துல தைரியமா பாட்டு பாடுறானே. நாம வாழ்ற தமிழ்நாட்டில் தானே சினிமா பார்க்க கூடாது, சினிமா வால் போஸ்ட் பார்க்கறதே பாவம்னு சொல்லி வளர்க்கப்பட்டவன் நாங்கெல்லாம். கண்ணை பரிசுத்தமா காத்துக்கோ, காதை பார்த்துக்கோ, கண்ணை பார்த்துக்கோ, வாயை கவனியமா கவனிச்சுக்கோ, வார்த்தை தவறமா பேசக்கூடாது, பரிசுத்தம் இல்லாம இருக்கக்கூடாது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கோ. எல்லாம் பைபிள் படி எங்க பாஸ்டர்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களே. 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை வளர்த்த பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்படிதானே எங்களுக்கு சொல்லி தந்தாங்க பைபிளை. ஆனா இன்னைக்கு நூதனமா சினிமா பாட்டை முழு பாட்டையும் பாடுறதுக்கு அதுக்கு பிசில் அடிக்கிற சில கோமாளிகள் இருக்காங்களே, அதுக்கு கைத்தட்டுற சில கோமாளி பாஸ்டர்ஸ் இருக்காங்களே. எங்க போச்சு தமிழகம்? எங்க கிறிஸ்தவம் பாதை மாறி போச்சு? பலிபீடத்துல சினிமா பாட்டு பாடுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? பலிபீடத்தில் தூபம் காட்ட போன உசியாவுக்கு குஷ்டம் வந்த நாட்கள் அல்லவா வேதம் சொல்லுகிறது. ஓகே, அது பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவான். புதிய ஏற்பாடுல தேவனுக்கு விரோதமாய் தன் பாகத்தை வஞ்சித்து வைத்த அனனியா சபீரால் செத்து போனது என்னைக்கு? புதிய ஏற்பாட்டு காலம் தானே, இதே சபை தானே. இன்னைக்கு எந்த பாஸ்டர்ஸ் அதை பேசுறாங்களா? ஏதாவது பிரபலமான ஊழியர்கள் அதை கண்டிக்கிறாங்களா? என்ன சார், சபை மாறி போச்சு. சபை எதுக்கு சார்? சில பிறருடைய பக்தி விருத்திக்கு எதுவாக தானே சார் சபை. சிலரை ஆண்டவருக்கு நேரம் நடத்துறதுக்கான சார் சபை. ஊழியங்கள் இன்னைக்கு பாதை மாறி போச்சு. வித்தியாசமான கோணம். இன்னைக்கு உங்களை மாதிரி இருக்கிற, என்ன மாதிரி இருக்கிற வாலிபர்கள், உங்களை மாதிரி இருக்கிற சின்ன வயசுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, சினிமா பாட்டு பாடலாமோ, தப்பு இல்லையோ? ஃபாதர் பாட்டையே இன்னைக்கு தவறா பாடுகிற எத்தனை பேர் பிரதர். பிரதர், நீங்க கண்ணீர் வடிச்சாலும் அழுதாலும் தனியா விடப்பட்டாலும் ஃபாதர் பாட்டை ஒரு கவி பாடி பாருங்களேன், அங்கு தேவ மகிமை இறங்குறத உணர முடியும். நான் ஃபாதரை பெருசா சொல்லல, அவருக்குள்ள இருக்கிற கிருபை பெருசு சார். ஆனா இன்னைக்கு அதையே தவறாய் சித்தரித்து பாடுகிற எத்தனை தேவ மனுஷங்க. தேவையில்லாத பாஸ்டர் ஐக்கியத்துக்கு நீங்க போகாதீங்க, கெஞ்சி கேட்குறேன். தேவையில்லாத ஊழியர்களுடைய ஐக்கியத்துக்கு போகாதீங்க. நிறைய ஐக்கியத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு எனக்கு வந்தது. ஆனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டதை நேரில் பார்த்ததினால் அந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கவில்லை. நல்ல வேலை. ஏன்னா எப்படி சினிமா பாட்டு பாடுறது, எப்படி கெட்ட வார்த்தை பேசுறது, எப்படி ஆபாசமாக மொபைலில் பார்க்குறது எல்லாமே எங்கே போய் தான் படிக்க வேண்டியிருக்கு. சில தேவையில்லாத ஐக்கியங்களுக்கு போய் பாதையை மாற பண்ணுவார்கள். பைபிள் சொல்லுகிறது, திருப்பின தீர்க்கதரிசி அவனை காப்பாற்ற முடியல சிங்கத்தின் வாய்க்கு. அவன் திரும்பினதனால அனாதை பிணமாய் நடுவீதியில் கிடந்தான். சார் நம்மளை திருப்புற வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க சார். நம்மளை பாதையை விட்டு திருப்புற வரைக்கும் ரொம்ப நல்லா பேசுவாங்க சார். நீங்கள் பிரசங்கத்தை மாற்றுங்க பிரதர், இந்த பாட்டு பாடுங்க பிரதர், நீங்கள் கிருபையை உபதேசமாக பேசுங்க பிரதர், நீங்கள் கிருபை இருந்தால் பாவம் பண்ணலான்னு சொல்லுங்க பிரதர். மாற்றி விட்டுட்டு நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. பரலோகம் நம்மை கைவிட்டுரும். நிற்கதியா அநாதைகளா இருக்கணும். கர்த்தர் நம்மளை கைவிடாத வரைக்கும் இந்த உலகத்துல பிரகாசிக்கலாம். கர்த்தர் கைவிட்டுட்டார்னா, பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது ஏறி உட்கார்ற வரைக்கும் அந்த கழுதைக்கு மதிப்பு. கர்த்தர் கழுதையை விட்டு இறங்கி போன பிற்பாடு அது கட்டப்பட்ட இடத்தில் திரும்பவும் கட்டப்பட்டது. இந்த சாம்சனுக்குள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் கனம் உண்டாகும், கீர்த்தி உண்டாகும், புகழ்ச்சி உண்டாகும், மேன்மை உண்டாகும், பயன்படுத்துவார். கிருபை நம்மளை விட்டு போயிட்டுதுன்னா ஆண்டவர் கொஞ்ச நாள் பார்ப்பார். பைபிள் சொல்லுகிறது, சாலமோன் விழுந்து போகிறதுக்கு முன்பதாக கர்த்தர் சொப்பனத்திலே சாலமோனோடு பேசினார். உங்களுக்கு எத்தனை நாட்கள் சொப்பனம் வந்திருக்கலாம் பிரதர் சிஸ்டர்?
எத்தனை நாட்கள் இல்லை, கால் ஒரு சொரிமணலில் மாட்டிக்கொள்வது போல, ஒரு நாய் உங்களை துரத்துவது போல, சில யானை கூட்டங்கள் உங்களை துரத்துவது போல, சில காவல்துறை அதிகாரிகள் உங்களை கைது செய்வது போல, எதையெல்லாம் சொப்பனத்தில் உங்களோட ஆவியானவர் போராடுகிறாரோ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் அழைப்பை திசை திருப்புவதற்கு சில ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. உங்கள் வஸ்திரத்தில் அழுக்கை ஊற்றுவது போல, சில சகதிகளை வீசுவது போல, உங்க வஸ்திரத்தில் அழுக்கப்பட்டது போல ஒரு காட்சியை திரும்ப 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 பார்க்குறீங்கன்னா உங்க பரிசுத்தத்தில் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்கு, நம்ம பாதையை மாத்துறதுக்கு பிசாசு கையில் எடுக்கிறது இந்த பரிசுத்த குறைச்சல். அது பரிசுத்த குறைச்சல் வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை பிரதர், ஊழியம் செய்கிற எல்லாரையும் போராடி பார்ப்பான். ஆனா ஆண்டவருக்குள்ள நம்ம சரியா நின்னுட்டோம்னா, பைபிள் வாசிக்கிறதுல, ஜபத்துல, உபவாசத்துல, தேவ சமூகத்துல காத்திருந்துட்டோம்னா, ஊழியம் வரலையே இல்லை. நாங்கள் நினைக்கிறது எல்லாம் தெரியுமா, ஊழியம் இல்லாட்டாலும் சோத்திரம், உங்கள் சமூகத்தில் ஒரு 5 நாள் காத்திருக்கலாம். உபவாசம் இருக்க இருக்க கிருபை பெருகுது, பரிசுத்தம் பெருகுது. பைபிள் சொல்லுங்க, போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு. பிரதர் சிஸ்டர், நீங்க ஒரு உறுதியோடு இந்த ஜெப அந்த முகாமை விட்டு நீங்க போகணும். நான் இந்த உலகத்தை விட்டு போகிறது வரைக்கும் யாருக்கும் ஒரு கருப்புள்ளிய வச்சுட்டு போயிடவே கூடாது. யாருக்கும் நான் இடரா அந்த உலகத்தை விட்டு போயிடவே கூடாது. சொல்லணும், அந்த ஊழியக்காரர் இப்படி ஊழியம் பண்ணாரு, அவரை மாதிரி நானும் பிரசங்கம் பண்ணணும், அவரை மாதிரி நானும் இயேசுவை பின்பற்றணும். நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா மாறணும். உங்களை விழத்தள்ளுறதுக்கு பிசாசு போராடிட்டு இருக்கிறா. அநேகருக்குள்ள பார்க்குறேன், நிறைய நீங்க தவறா நினைக்க கூடாது. எப்படி சொல்றாரேன்னு, நீங்க என்னுடைய தம்பி, நீங்க என் தங்கச்சி, நீங்க எங்க அக்கா, நீங்க என் அண்ணன், ஆவில உணர்ற நான் சொல்றேன். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கூட என்னால் தைரியமா சொல்ல முடியும், உங்களுக்கு ஏற்ற ஜபங்கள் நிறைய பேருக்குள்ள இல்லை. அந்நிய பாஷை பேசுறது ரொம்ப கம்மி. இந்த பகுதியில் நிறைய பேர் வேத தியானத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க. ரொம்ப வால்டேஜ் லோவாக இருக்கு. இந்த முகாமுக்கு கொண்டு வந்ததை நோக்கம் என்ன தெரியுமா? இந்த முகாமுக்கு நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் விழுந்து போகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு. கிருபை கிருபை. பாதை மாற பண்ணுகிற அசுத்த வல்லமைகளுக்கு நீங்கள் விலகி இருக்கணும். மனுஷன் கூட பேசுறத குறைச்சிருங்க. அப்பா கூட பேசுங்க, அப்பா கூட நேரத்தை பேசுங்க. நிறைய அந்நிய பாஷை பேசுங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிறைய அந்நிய பாஷை பேசுங்க. முழங்காலே நின்று பைபிள் படிங்க. முதுகு வலிக்கட்டும், கால் வலிக்கட்டும், முழங்கால் நின்று பைபிள் படிங்க. சுவிசேஷம் பாரம் வர்றதுக்காக அழுங்க, ஆத்தும பாரம் வர்றதுக்காக அழுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று தைரியமா சுவிசேஷம் சொல்றதுக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு அழுங்க. பழைய நாட்கள் திரும்பட்டும். அதிக நேரம் உபவாசிப்பேன், அதிக நேரம் ஜெபம் பண்ணுவேன், 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருப்பேன்னு இருங்க. உபவாசத்தை இருந்து பாருங்க. உங்களை பாத மாத்திர எந்த சத்துரமும் உங்களுக்குள்ள ஜெயிக்கவே முடியாது. நிறைய பேர் பாத மாறி போயிட்டாங்க. கடைசியா பாடம் இல்லாத ஊழியங்கள். பாடம் இல்லாத ஊழியம் என்ன? கடைசி அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வேகமா வாசிப்போமே. மணவாட்டியை உடையவரை மணவாளன் அருகே நின்று பைபிள் சொல்லுகிறது, மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிறவன் தான் தோழன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, முதல்ல பார்த்தோம், பார்வைக்கேற்ற ஊழியம், பாதை மாறும் ஊழியம், ஒரு பாடம் இல்லாத ஊழியம். மணவாளனுடைய சத்தத்தை கேட்காத ஒரு ஊழியக்காரன். சத்தத்தை கேட்கறது எதை குறிக்கும் தெரியுமா? நீங்க உடனே ஊழியத்துக்கு வந்துடணும், பிரபலமாயிரணும்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில சில ஊழியங்கள பாடம் தேவை. ஒர்ஷிப் பண்றதுக்கு நீங்க படிச்சுட்டு தான் ஒர்ஷிப் பண்ணணும். நாங்கெல்லாம் எங்கேயும் பாடம் போய் படிக்கல, ஊழியக்காரங்களுக்கு கீழே நாங்கள் அடங்கியிருந்தோம் சார். ஜெயிலேருந்து வந்த உடனே எனக்கு என்ன ஊழியம் தெரியுமா சார்? பிளேட் கழுவுறது, எச்சி பிளேட் கழுவுறது சார் எனக்கு ஊழியம். ஒரு நாளைக்கு எங்கள் ஊழியக்காரங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க சார். எச்சி கிளாஸ் கழுவணும் சார், கார் கழுவணும் சார், 2 கார் கழுவணும் சார், கிட்டத்தட்ட பல ஏக்கர் நிலங்களை பெருக்கணும் சார். டெய்லி நாங்கள் பெருக்கி பழக்கமே இல்லை, கழுவி பழக்கமே இல்லை. யாராவது எக்ஸ்ட்ரா முறைச்சி பார்த்தாலே நம்ம போட்டு தள்ளுற ஆட்கள். நம்மளை போய் 50 கிளாஸ் கழுவியாச்சா பிரதர் அப்படின்னா நமக்கு கோபம் வருது. 50 கிளாஸா அப்படின்னா
அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, உங்களோட சாம்சன் அந்த சதீஷையா நீங்கள் டியூட்டிக்கு சேர்த்துருக்கீங்க. பாஸ்டர், எல்லாரும் மாதிரி கிடையாது, டிக்கெட் பெரிய டிக்கெட்டு, பெரிய ரவுடிகள்லாம் இருக்காங்க, நீங்கள் முறைச்சிட்டிங்கன்னா உங்களை கொண்டுருவாங்க. ஏன்னா இவன் மெயின் ஆள், இவனை சுற்றி நிறைய அண்ணன்மார் இருக்காங்க. அதனால் அவன்கிட்ட பவியமாக தோளில் கைப்பட்ட சொல்லுங்கள், கிளாஸை கழுவியாச்சா தம்பின்னு கேளுங்க. அவன் அன்புக்கு அடிமை, மிரட்டிட்டிங்கன்னா உங்களை தூக்கிடுவான். பாருங்க, நீங்கள் கவனமாக அவன்கிட்ட பேசும்போது அன்பாக பேசுங்க. யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, தோளில் கை போட்டே பேசுவார். ஹெச் பிளேஸ்க்கு கிளாஸ் கழுவிட்டீங்களா பிரதர், ப்ரைஸ் எல்லாம். நீங்கள் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பெருக்கிடலாமா அப்படின்னு. போன புதுசு அவர் என்னை பற்றி தெரியாதனால கொஞ்சம் கோவப்பட்டாரா, நம்மளும் கொஞ்சம் ஜெயிலேருந்து வந்த புதுசுனால கொஞ்சம் அதிகமாக முறைச்சதுனால அவரை யோசிச்சுட்டாரு. டிரைவிங் பண்ணும்போது இங்கேருந்து சென்னை வரைக்கும் அவரை கூப்பிட்டு போவேன். போகிற வழியில் யாராவது ஓவர் டேக் பண்ணி போட்டாங்கன்னா நின்று முறைப்பேனா, அவர் சொல்லுவார், தம்பி நீங்கள் இப்போ ஊழியக்காரங்க தம்பி. நாம சில நேரத்தில் ஊழியக்காரனுங்கிறத மறந்துடுது நமக்கு. ஆரம்ப நாட்களில் இறங்கி நேர போய் வண்டியை முன்னாடி நிப்பாட்டி இறங்கி கூப்பிட்டு காலரை பிடிச்சி கீழே போட்டு மிதிச்ச ஆள் நம்மகிட்ட போய் ஒரு ஆள் பைக்கை தாண்டி காரை தாண்டி போனால் எப்படி இருக்கும்? ஆண்ட சொல்லி கொடுத்தாரு, என் அடிச்சுவடுகளை நீ பின்பற்றணும். நீ முறைக்கிறவங்கள ஊழியம்பா. நீ இந்த இதெல்லாம் நீ நினைச்சிட்டியா அடிச்சாதான் இது இங்க அடிக்கவே கிடையாது. இங்க படிப்பு தான்ப்பா முக்கியம். நீ காத்துரு. அங்க போனா ஊழியக்காரங்களை நம்ம இங்க கெட்ட வார்த்தை பேசுறோம், பாவம் பண்றோம் தான் நம்மளை ரட்சித்து ஊழியத்துக்கு கூட்டாரு. அங்க போனா ஊழியக்காரங்களே கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஐயோ ஏசப்பா, குடும்பம் கோயிலுக்கு வந்தா இங்க குடும்ப தலைவரிச்சு ஆடுது, இங்க எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறாங்களே. ஆண்டவர் சொன்னாரு, இங்க அதுக்கு தான் உன்னை கூட்டு வந்திருக்கேன். நீ எப்படி மாறணும், பண விஷயத்துல எவ்வளவு கரெக்டா இருக்கணும், நீ படிக்கணும். இந்த மைக் எனக்கு கையில கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் இருக்கு சார். ஒரு சின்ன பாட்டுக்கு, சின்ன பாட்டு 4 கவி பாடுறதுக்கு 2 வருஷம். 2 வருஷம் கார் ஓட்டியிருக்கேன், 2 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன், 2 வருஷம் ஏசப்பாவுக்காக பணிவிட செஞ்சுருக்கேன். ஊழியக்காரங்களுக்கு ட்ரெஸ் சைன் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஸ்பீக்கரு ஆம்பெல்லாம் சுமந்துட்டு போகிறது. எவ்வளோ நாட்கள். ஒரு நாளும் எங்களுக்கு சம்பளத்தை கூட்டிட்டாங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு சம்பளம் 1200 ரூபா. அது பஸ்ஸுக்கே சரியாக போயிடும். அந்த 1200 வச்சு தான் நாங்கள் 4 பேரும் சாப்பிட்டோம். பச்சை தண்ணியை குடித்து, சாப்பாடு இல்லாமல் நடந்து போனதே கிடையாது. அதிகமாக நான் பணம் இல்லாமல் இருந்ததே இல்லை ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி. ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு எல்லாமே நிறுத்தப்பட்டது. சொந்த பைக் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, கோபமாக வரும். ஆண்டு சொல்லுவார், நான் உன்னை உயர்த்தும்படிக்கா என் பலத்த கரத்துக்குள்ள அடங்கிறேன். என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ரொம்ப கோபமாக வருது, கொடுத்துட்டுமா? டேய் ஊழியக்காரன்டா நீ, அடக்கி வாசி. சொல்லி கொடுத்து என் பார்வையை மாற்ற சொன்னார். பார்வையை முதல்ல மாற்று. இந்த பார்வைக்கு இல்லை சார் எனக்கு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா இங்கே யாருமே இருக்க மாட்டீங்க சார். ஆமாம் சார். பார்வையை மாற்றினார், பேச்சை மாற்ற சொன்னார், இப்படி நடக்கிறதெல்லாம் இப்படி நடக்க சொன்னார். தூக்கி கட்டி நடந்து போகிறதெல்லாம் சும்மா நடப்பா, அமைதியாக நட. அனாவசியமாக கடைக்கு எங்கேயும் போட மாட்டார். எங்கேயுமே தெருவில் என்னை பார்க்கவே முடியாது. அப்பா கிருபையில் 19 வருஷமா எங்கேயும் தேவையில்லாமல் போகக்கூடாது பாரு. தேவையில்லாமல் பேசாத, பார்வையை மாற்று, பேச்சை பார்த்து, நடக்கையை மாற்று. என் பாதத்தில் காத்துரு. அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், பெண்கள் வந்தாங்கன்னா பெண்கள்கிட்ட எப்படி பேசணும், அக்காமார்கள் தம்பிமார்கள் தங்கச்சி வந்தால் எப்படி பேசணும், எப்படி ஆலோசனை கொடுக்கணும், எப்படி பேய்களை துரத்தணும், எப்படி நோய்களை சுகமாக்கணும். மரித்து போனவங்களை 2 பேரை இந்த எளியவனை கொண்டு கர்த்தர் உயிரோடு எழுப்பியிருக்கார். நாட்கள் போச்சுது, கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ உங்கள் பார்வை தாழ்மையாக மாறிட்டா பிரதர்னா இன்னைக்கு மாற்றிட்டே இருக்கார். ஆமேன்னு சொல்லுங்களேன். டெய்லி சொல்லுவார், கவனம், யாரையும் முறைச்சிடாத. உன் பார்வை என்ன துக்கப்படுத்துது, உன் பேச்சு என்ன துக்கப்படுத்துது சாம்சன், வேதனைப்படுத்துற சாம்சன். நீ யாரையும் சார்ந்து கொள்ளக்கூடாது சாம்சன். நீ வேதனைப்படுத்துற சொல்ற காரியங்களுக்கெல்லாம் கேட்டு மன்னிப்பு கேட்டு பாடம் சொல்லி பிரபலமா பயன்படுத்தப்படுகிற தேவ மனுஷங்க ஊழியக்காரங்க கையில் அடங்கி இருந்து வந்தவங்க தான் சார். அடங்கி இருந்து வராத கேஸு தான் இன்னைக்கு நிறைய வாலாட்டிட்டு அலையுது. இன்னைக்கு வாலாட்டிட்டு அலைகிறதுனால நிறைய பேர் அவங்க நிமித்தம் இடறி போயிட்டாங்க. கற்றுக்கொண்டு வருகிறவர்களை கர்த்தர் மகிமையா விட்டு சிறக்க பண்ணுவார். கற்றுக்கொள்ளுங்க. பைபிள் சொல்லுகிறது, யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத இருந்தான். அவனுக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வேலை இல்லை.
அவன் எஜமானுக்கு தான் வேலை. பிதாவாகிய தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார். அந்த பிரஷரத்தில் நனைஞ்சிட்டு இருந்த யோசுவா உள்ள என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனா இவருக்குள்ள ஒரு ஆசை, நம்ம எஜமான் உள்ள போயிருக்காரு, அவரை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தார். கற்றுக்கொள்ளுகிறவன் பிரியவே மாட்டான் சார். கற்றுக்கொள்ளுகிறவன் சபையை விட்டு பிரிய மாட்டான், ஊழியக்காரங்களை விட்டு பிரிய மாட்டான், தரிசனத்தை விட்டு பிரிய மாட்டான். தரிசனத்தில் கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், சம்பளம் கொடுக்கறது லேட் ஆகும். எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப அள்ளி கொடுக்க முடியாது, லேட் ஆகும். ஆனாலும் பிரியாம இருந்தா பைபிள் சொல்லுகிறது அடுத்த கேப்டன் இந்த யோசுவா தான். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது கானானுக்குள் நுழைகிற கிருபைகளை பெற்றவன், தன்னோடு இருந்தவர்களுக்கு பட்டணத்தை பங்கிட்டு கொடுத்தவன், பல பட்டணங்களை கிறிஸ்துவுக்காய் பிடித்தவன் இந்த யோசுவா. பிரியாம அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய வார்த்தையை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு, தேவ மனுஷங்களை விட்டு பிரிஞ்சிடாதீங்க. இந்த ஊழியத்தில் இருக்கிற தம்பி தங்கச்சிமார்கள், ஐசக் பிரதரோ சகோதரியோ உங்களை கர்த்தருக்காக நடத்தும் போது, கண்டிக்கும் போது, எச்சரிக்கும் போது விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சிடாதீங்க. சம்பளங்கள் உங்களுக்கு கொடுக்கிற உதவிகள் சில நாட்கள் தாமதம் ஆயிட்டுன்னா போயிடாதீங்க. மகிமையின் ஊழியம் எனக்கு நிறைய பேருக்கு கிடைக்கல, கண்டிக்கிற ஊழியம் எனக்கு நிறைய பேருக்கு கிடைக்கல. தகப்பன்மார், ஆவிக்குரிய தகப்பன்மார், என்னை தாய்மார்கள் நிறைய பேருக்கு கிடைக்கல. நீங்க எந்தெந்த சபையிலிருந்து வந்திருக்கீங்களோ உங்க பாஸ்டரை விட்டு, உங்க பாஸ்டர்மா விட்டு நீங்க விலகிறாதீங்க. உங்க தரிசனத்தை விட்டு விலகிறாதீங்க. பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க, நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க. பாடுகளும் நமக்கு ஒரு பாடம் தான், நிந்தைகளும் நமக்கு ஒரு பாடம் தான், தனிமை ஏமாத்திட்டு போறாங்கல்ல நமக்கு ஒரு பாடம் தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். அந்த உன்னதமான அழைக்கப்பட்டவங்க அதுக்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ளும்படி ஆண்டவர் பார்வைக்கேற்ற ஊழியங்களை உடைக்கட்டும், பாதை மாறும் ஊழியங்களை உடைக்கட்டும், பாடமில்லாத ஊழியங்களை உடைக்கட்டும். எல்லாரும் நம்ம எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள நிறைய காரியங்களை எங்களுக்குள்ள கற்றுத்தருகிற தெய்வம், ஒன்றுமில்லாதவரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்த உன்னதமானவரே, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். சில பேரை ஆவியானவர் கரம் பிடித்து நடத்த போகிறார். 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். பார்வைக்கேற்ற ஊழியங்கள், பாதை மாறும் ஊழியங்கள், பாடமில்லாத ஊழியங்கள். வாலிப தம்பி, உங்க ஊழியத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. வாலிப தங்கச்சி, உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்தோத்திரம் தலைமையத்துவத்தை விட்டு நீங்க வெளியே போயிடாதீங்க. உங்க பாஸ்டர், உங்க ஊழியங்களை நீங்க பின்தொடருங்க. ஊழியங்களை அலட்சியம் பண்ணிடாதீங்க, தரிசனத்தை அலட்சியம் பண்ணிடாதீங்க. நீங்க அந்நிய பாஷைகளை பேசி முழு நேரமா பகுதி நேரமா ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க, நீங்க கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி, சில தங்கச்சிமார்கள் அமைதியா இருக்கிறத பார்க்கிறேன், சில தம்பிமார்கள் அமைதியா இருக்கிறத பார்க்கிறேன். ப்ளீஸ், நீங்க அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு நேரம், கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற ஒரு நேரம், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு நேரம். பாதையை மாற பண்ணிருவான், பார்வைக்கேற்ற ஊழியத்தை செய்ய வச்சிருவான். பாடம் இல்லாத ஊழியம் வேண்டாம். ஐயோ, பாடம் இல்லாத ஊழியம் தோற்கடிச்சிரும். ஒரு ட்ரைனிங் அவசியம். ஒரு தேவ மனுஷனுக்கு கீழே அடங்கி இருப்பது அவசியம். ஒரு தேவ மனுஷனுக்குள்ள நீங்க அடங்கி இருக்கணும். ஏற்ற காலம் வரும், ஏற்ற காலம் வரும். அடங்கி இரு, அடங்கி இரு, அடங்கி இரு, அடங்கி இரு, அடங்கி இரு. யோசுவாவே, பிரியாதிரு, தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிரு, தேவ கடிந்து கொள்வதை விட்டு பிரியாதிரு. நீதிமான்கள் என்னை குட்டினாலும் எண்ணெயை விட எண்ணெயை போல மிருதுவா இருக்கும். குட்டட்டும், கடிந்து கொள்ளட்டும். உங்களை கண்டிக்கிறவங்க கூட சேருங்க, உங்களை எச்சரிக்க கூட சேருங்க. நீங்க பாவம் செஞ்சா கண்டிக்கணும். நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அவங்க ஜப அறையில கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கணும். ஜப அறையில உங்களை பத்தி ஃபுல் டீடைல் அவங்களுக்கு வரணும். உங்களை குறித்து ஃபுல் மேப் அவங்களுக்கு தெரியணும். நீங்க நினைக்கிறத சொல்லணும். நீ இப்படி நினைச்சல, நீ இப்படி பார்த்தல, எச்சரிக்கையா இருந்து நம்மளை எச்சரிக்கணும்.
எத்தனை பேர் எனக்கு கண்டிப்பு வேணும்னு சொல்றீங்க? எனக்கு எச்சரிப்பு வேணும். வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு எச்சரிப்பு வேணும், எனக்கு கண்டிப்பு வேணும். ப்ளீஸ் பா. இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாதுப்பா. இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாதுப்பா. இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாதுப்பா. நான் தோற்கடிக்கப்படக்கூடாது, நான் தோற்று போயிடக்கூடாது. வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசுங்களே. ஆண்டவரே, நான் பார்வை கேட்டு ஊழியம் பண்ணிடக்கூடாது, நான் பாதை மாறும் ஊழியம் செஞ்சிடக்கூடாது, நான் பாடம் இல்லாத ஒரு ட்ரைனிங்கும் இல்லாம ஒரு ஊழியம் பண்ணிடக்கூடாது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இயேசுவே ரதனவனந்தனரா ஏரதந்தர பலபரந்தரா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிற கிருபைகள் பெருகட்டும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய், ஓ நான் தோற்று போய்விடக் கூடாது, என் ஓட்டம் தோல்வியாய் முடிந்து விடக் கூடாது, என் ஓட்டம் அடுத்தவர்களுக்கு இடர்களாய் இருந்து விடக் கூடாது. என் ஓட்டம் ஜெயமா